இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஜோடர்கள் அனைவருக்கும், எனக்கு பின்பாக பேசக்கூடியவர்கள் அனைவருக்கும் இதை கொஞ்சம் வச்சு காலம் காலமாக இந்த ஜோதிடத்துறையை இன்றைக்கி ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்ளுமாறு செய்த அத்தனை புண்ணிய ஆத்மாக்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி நம்ம இந்த உரையை துவங்குறோம். ஏன் தெரியுமா, சனி எங்கே இருக்காருன்னு நமக்கு ஏற்கனவே ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். டோன்ட் மோர் ரிஸ்க்கு. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அடித்தா எல்லாம் வந்து சேர்ந்துருது. கிரக பாசாரம் வந்துடுது, நவாம்சம் வந்துடுது, அம்சம் வந்துடுது, என்ன திசை புத்தி இருப்பு வந்துடுது, நடப்பு திசை என்னன்னு வந்துடுது. இப்போ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல கோயிலெலாம் கையில் எழுதிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் எக்ஸல் சீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது டேட் ஆஃப் பர்த் டைம் அடித்தா நம்ம கோயிலோடு சேர்ந்தே வரா மாதிரி கொண்டு வந்துட்டோம். யாரும் ரிஸ்கே எடுக்க வேண்டியதில்லை. உள்ளே போய் பரிகார லிஸ்டெல்லாம் அதுவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. நம்ம ஜோடத்துறையில் பெருசாக ரிஸ்கே எடுக்கலை. ஏற்கனவே பல பேர் போட்டு வைத்த தார் சாலையில் மரங்களும் பூக்களும் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய அருமையான ஒரு சாலையில் நாம் வெற்றி நடை மட்டுமே போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, சூரியன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கல, சந்திரன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கல, செவ்வாய் எங்கே இருக்கார், புதன் எங்கே இருக்கார் அப்படின்லாம் நம்ம போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி 2014 நாசாவில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போகும்போது ஃப்ளைட்டு, ராக்கெட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இது என்னென்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆராய்ச்சியின் முடிவு ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இடத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2012 ஆரம்பித்து 2014 தான் இந்த ப்ராஜெக்டை நாசா கம்ப்ளீட் பண்ணிச்சு. நாசாவோட வெப்சைட்டில் இதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாம். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறானுங்க, பூமியில் இங்கே ஏதோ இருக்குது, அதுதான் இந்த பூமிக்கும் இந்த இதுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடைசியில் கண்டுபிடிச்சி என்ன இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தா, நம்மால் திருநெல்வேலியில் சனீஸ்வரன் கோயில் கட்டி வச்சுக்கிறான். சனிங்கிறது தாமத கிரகம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சனியுடைய ஒளிக்கற்றை அங்கே தான் விழுகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. எல்லா இடமுமா கோயிலாகுது, எல்லா இடமுமா சுடுகாடாகுது, எல்லா இடமுமா வீடாகுது? இல்லை. சனியோடைய ஒளிக்கற்றை இந்த இடத்துல தான் விழுகுது அப்படின்னு ஒருத்தன் கோவணத்தை கட்டிட்டு கண்டுபிடிச்சான்ல. சனி பிளானட்டை கண்டுபிடிச்சி ஒரு 5000 வருஷம் இருக்குமா? 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா காக பூஜகண்டரே சனி பிளானட்டை பற்றி பேசிட்டு போயிட்டார். மினிமம் ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை விவசாயம், சாப்பிட்றது, தூங்குறது தான். வேறு எந்த விதமாக மாட்டு வண்டி கூட கிடையாது. ட்ராவலிங்னா என்னென்னு தெரியாது, அடுத்த ஊரில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அந்த ஊரில் அவன் பிறந்தான், விவசாயம் பண்ணான், சாப்பிட்டான், அங்கேயே செத்து போனான், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு மரத்தடியில் உட்காந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு சனி இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும், சந்திரன் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், சூரியன் ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு இந்த கிரகங்களுடைய ட்ராவலை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இப்படியெல்லாம் இந்த ராசி மண்டலமாக பிரிக்கலாம், இந்த 12 ராசி மண்டலமாக இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு நம்மக்கிட்ட ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க ஜோதிடத்தை. அவ்வளோதான். இதில் நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் செஞ்சிடல. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கால அளவுக்கு பேர் தான் திதி. சூரியன் எங்கே இருக்கார், சந்திரன் எங்கே இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டால் சொல்லுவோம். அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள கால அளவுக்கு பேர் தான் திதி. நான் வந்து திதியோக கரணத்தை தவிர வேறு எந்த மெத்தடையும் படிக்கலை. அதை முதல்ல உண்மையை சொல்லிடுறேன். எல்லோரும் இங்கே நிறைய மெத்தட் பேசுனாங்க, அது சிலது எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. இதை விட சிறந்த மெத்தட்லாம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உலகத்தில் இந்த ஜோதிடர் தான் சிறந்தவர், இந்த மெத்தட் தான் சிறந்த மெத்தட், இதில் மட்டும்தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும்னு அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. இந்த மெத்தடில் தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு மெத்தடே கிடையாது.
நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் மெத்தடு. உங்களுக்கு தோணுதில்ல, நான் வந்து முதல்ல என்னோடய மளிகை கடையில் ஒரு பகுதியில் 6 8 ரூமில் என்னோடய ஜாதக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். ஜாதகத்துக்கு 100 ரூபா முதல்ல. அப்போ தான் 2019 ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 6 8 ரூமு, அஷ்டமி திதி, மூல நட்சத்திரம் நினைக்கிறேன் அன்றைக்கி அநேகமாக. எம்மகண்ட நேரத்தில் பூஜை போட்டு ஆரம்பிச்சாச்சு. விளக்கேற்றுறதுக்கு எங்கள் அம்மா கூட வரல. என் குருநாதர் சொன்னால் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல் ஓவர். நானும் என் மனைவி 2 பேர் மட்டும்தான். அன்னைக்கு முதல்ல ஜாதகம் பார்த்து ஒரு ஆள் கொண்டாந்து ஜாதகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருப்பார் இல்லையா, அவன் ஒத்துக்கணும்ல, எதுக்கால இருக்கிற ஒரு ஆள் ஒத்துக்கணும்ல, நீங்கள் நல்லா தான் பார்க்குறீங்க, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. அதை ஒத்துக்கிட்டான்னா தான் நம்ம ஜோதிடர். அதுதான் மெயின். நம்ம எதிரில் இருக்கக்கூடிய நபர் உங்களை ஒத்துக்கிட்டா நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு ஜோதிடர், வேறு யாரும் இல்லை. எதிரில் இருக்கிற நபர் யாருமே அதை சொல்லையா, நீ எனக்கு சொல்லிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் எதுக்கால இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து ஓடுறீங்க. சாமி வர்றவன் அத்தனை பேரும் கஷ்டத்தில் தான் வருவான். ஜோதிடரை யார் தேடுவாங்க? யாராவது போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா ஜஸ்ட் உங்களை பாட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் யாராவது சொல்லுவோமா? உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர் ஞாபகத்துக்கு வருவார், பிரச்சனை வந்தால் தான் கடவுள் ஞாபகத்துக்கு வருவார். இல்லைன்னா சிவபெருமான ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க, இப்போ என்னங்க பிரச்சனை இருந்தாலுக்கு நம்ம பார்த்துக்கலாமுங்க, இன்றைக்கி என்ன கோயிலுக்கு போய் ஆகணுமா என்ன, நாளைக்கு போய் பார்த்துக்கிறது இப்போ என்ன இருப்போது, என்ன கடவுள் ஓடியா போயிட போகிறாரு. நானும் தான் பிறந்தேருந்து பார்த்துட்ருக்கேன், திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் அங்கேயே தான் இருக்கார். நான் தான் அந்தால வந்து பாட்டு போகிறேன், என் மேலே மரியாதை வச்சு அந்தால என்ன வந்து பார்த்தாரா, இப்படி தான் கேட்டு திருச்செந்தூர் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி கேட்டேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி நமக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு நபரை தொடர்பு கொள்வோம். இது மிருகத்தின் இயல்பு. மனிதனுக்கு இயல்பே கிடையாது, மிருகத்தின் இயல்பு இது. நீங்கள் வந்து ஒரு சிங்கம் பசிச்சதுன்னா ஒரு மானை தேடி கொன்றோம், அடித்து சாப்பிட்றோம், பார்த்துருப்பீங்க. அதே சிங்கத்துக்கு பசி இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த மானோட சேர்ந்து நடந்து போகும். அதை நீங்கள் பார்க்கலாம். சிங்கத்துக்கு வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பசி இல்லை, அதுக்கு தேவையில்லை. அப்போ நம்மெல்லாம் மிருக குணங்கள்லேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு நபரை போய் பார்ப்போம். தேவை தீந்துருச்சின்னு வச்சுங்களேன், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது என்னோடய ஜோதிடத்தின் அனுபவம். நான் வந்து சாமி 100 ரூபாய்க்கு ஆரம்பித்து ஒரு ஜாதகத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், ஒரு ஜாதகத்துக்கு. சரியா? அந்த எக்ஸ்ட்ரீமையும் பாட்டேன், இந்த எக்ஸ்ட்ரீமும் பாட்டேன். தேவை முடிஞ்ச உடனே அடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. எந்த ஜோதிடரோடும் யாரும் தொடர்ந்து பயணிக்கவே கூடாது, பயணிக்கவும் மாட்டார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தவறாகவே அதை வந்து நான் பார்க்குறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குற யாரையும் நான் 2ஆம் முறை ஜாதகம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நான் யாரையும் ரெகுலர் கஸ்டமராக வச்சுக்கிறதே கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் இங்கேயே இருக்கீங்க, என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒரு ஜாதகத்தை 2ஆம் முறை பார்க்குறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை ஒரு முறை ஒரு ஜோடிகிட்ட பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரெடி ஆகிடுவீங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் நான் தைரியமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது கோயிலுக்கு போது நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா என் குருநாதர் மேலே எனக்கு நம்பிக்கை, இது நடந்தே தீரும், அவ்வளோதான். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சாமி, என் ஜாதகத்தில் ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இவங்கெல்லாம் யாருமே பிரச்சனையே கிடையாது சாமி. இவங்கெல்லாம் யாரும் பிரச்சனைக்கே வர்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் நல்லவர்களே. யாருமே நான் வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி இவங்களெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. உண்மையை சொல்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கவே மாட்டேன் யாருக்கிட்டேயும். என் யூடியூப்பில் வீடியோவில் கூட நல்ல கிரகம், கெட்ட கிரகம் அப்படின்னு ஒரு கிரகத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதே இல்லை. ஏன் தெரியுமா, எல்லோரும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், சனி எல்லாருக்கும் ஒன்றா தான் சாமி இங்கே வந்து விழுந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தனியாகவோ எனக்கு தனியாகவோ வந்து விழுகலை. அதே போல் ஒரே ராசியை சேர்ந்த அனைவருக்கும் சனி ஒரே மாதிரி நடந்து கொள்ளாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரே ராசியை சேர்ந்த அனைவருக்கும் ராகு, கேது ஒரே மாதிரி நடந்து கொள்ளாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கிரகங்களின் தன்மை என்ன, ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுது, அந்த கிரகம் உங்களுக்கு யார். சனி பொதுவாக நல்லவராக கெட்டவராக எல்லாம் வேணாம் சாமி. ஒரு அரசியல்வாதி இருப்பார், பொதுவாக அவர் கெட்டவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு இடத்துல காப்பாற்றுறாருன்னு வச்சுங்களேன், அவர் எனக்கு நல்லவர் தானே. புரியுதா இல்லையா?
ஒரு பெரிய ரவுடி, அவன் தொழிலே ரவுடிசம்னு வச்சுக்கோமே. நான் ஒரு இடத்துல நான் ரோட்டில் ஒரு நாள் கார் ரிப்பேர் ஆகி நிற்கிறேன். என்னை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து நடு நேரத்தில் கொண்டாந்து வீட்டில் இறக்கி விட்டு போனால் அவன் எனக்கு நல்லவனா இல்லையா? அவனால் எனக்கு தீங்கு வரலனா அவன் எனக்கு நல்லவன் தானே. அவனால் யாருக்கு தீங்கு வந்ததோ அவனுக்கு அவங்க கெட்டவங்க. இப்படித்தான் நான் கிரகங்களை பார்க்கிறேன். கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நான் திதி, நாமயோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை முழுமையாக நான் பார்த்துருவேன். எடுத்தவுடனே நீங்கள் என்ன திதி, முதல் விஷயம், ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும் என்றால் திதியில் சொல்லிட்டு போயிடல. ரொம்ப நேரம் விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டாதுக்கு. பிரதமை திதியா, மனைவி அமைந்தால் தொழில் அமையாது, தொழில் அமைந்தால் மனைவி அமையாது, மனைவியாலும் தொழிலாலும் ஒருத்தனுக்கு பிரச்சனை சொல்லிடலாம். பிரதமைக்கு அடுத்த திதி தோதியை. தோதியா, தந்தையார் முன்னேற முடியாது. திருதியை, அப்பா ஊரை விட்டு காலி பண்ணியிருப்பார், இல்லைன்னா பையன் காலி பண்ணிடுவான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற ஜாதகங்கள்லாம் பாருங்கள், திருதி திதியாகவே இருக்கும். ஊரை விட்டு ஓடினவங்க, ஊரை விட்டு ஒடியாந்தவன், வேலை போய் நீங்கள் திருநெல்வேலியில் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சிரமப்பட்டிருந்து சென்னையில் நீங்கள் பல ஆயிரம் கோடி அதிபதியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த திருதி திதியில் வந்துடுவாங்க. சதுர்த்தியா, நாய்ப்படாத பாடுபடுவான், கட்டவுளே காப்பாற்றினா மட்டும்தான் உண்டு. இவனை காப்பாற்றுறதுக்கு 100 ரிசமானது வந்தாலும் முடியறதில்ல. பஞ்சமி, இந்த பஞ்சமி திதியில் தான் நான் ஜோடராக மாறினேன். பஞ்சமகா பாதகங்களை செய்தவன் வாரிசுகள் பஞ்சமியில் பிறப்பார்கள். சஷ்டி, ஒன்றா தாமதமாக குழந்தை பிறக்கும், இல்லை இவன் தாமதமாக பிறந்திருப்பான், அவ்வளோதான். தாயாரின் குலதெய்வம் குலவெறியில் இருக்கான், அவன் தான் சஷ்டியில் பிறக்க முடியும். அம்மாவோட குலதெய்வத்தை போய் வணங்கியிருக்கவே மாட்டாங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம குலதெய்வம் தான் அவளுக்கும் குலதெய்வம்னு ஆணாதிக்கத்தில் சொல்லி வச்சுருக்குறோம். இந்த உலகத்தில் நிறைய ரூல் மாறினதெல்லாம் ஜோடர்களால் மட்டும்தான். ரூலை மாற்றுறதே ஜோடர்கள் தான். அதெல்லாம் மாற்ற அரண்மனை ஜோடர்கள் தான் அன்றைக்கி ரூல்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் எப்படி, அதாவது சிம்பிளாக புரியுன்னா, எப்படி ஒருத்தன் பிறந்த ஜாதி சாகிற வரைக்கும் மாறாதோ அதே போல் ஒருத்தன் பிறக்கும்போது இருக்கிற குலதெய்வம் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் மாறாது, யார் வீட்டுக்கு போனாலும் மாறாது. பெண்களுக்கு தன் தந்தையாரின் குலதெய்வமே குலதெய்வம். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு போங்க, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு போங்க, அவ்வளோதான். இது சஷ்டி திதி. சப்தமி, அப்பாவோட இருந்தால் அம்மா பிரிஞ்சிருவாங்க, அம்மாவோட இருந்தால் அப்பா பிரிஞ்சிருவாங்க, அப்பா அம்மா சேர்ந்துருந்தால் ஜாதகர் பிரிந்து வாழ்வர். பையன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்பான், அனாதையாக போய் சொந்தக்காரன் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, ஆனால் கௌரவ அனாதையாக இருப்பான். சப்தமி திதியில் பிறந்தவன் எப்போவுமே கௌரவ அனாதையாகவே வாழ்வான். வாழ்நாள் முழுவதும் பொண்டாட்டி இருக்கும், புள்ள இருக்கும், வீடு இருக்கும், காடு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அனாதையே தான். அவன் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இது சப்தமி. தான் சம்பாதிச்சதை பூரா ஊருக்கே செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வீட்டுக்கு பாரதியார் மாதிரி காக்கை குருவிலங்கள் கூட்டம்னு வீட்டில் இருக்கிற அரிசியை ஒருத்தன் அள்ளி போட்டிருக்கான்னா அவன் அஷ்டமி திதின்னு அர்த்தம். அவனும் உருப்பட மாட்டான், குடும்பத்தையும் மேலே கொண்டு வர மாட்டான். ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரே திதி அஷ்டமி. நவமி, நவமி திதி ராமர் சொல்லிடலாம், வனவாசம்தான். நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றான் நவமி திதி அப்படின்னா அந்த திசை எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 12 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அவங்க கூட ஜாதகம் பார்க்க வரும்போது 6 வருஷம் இருக்குன்னு நான் சொல்லிடுவேன், இன்னும் 6 வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னு. 10 வருஷம், இன்னும் 2 வருஷம் ரெடி ஆயிடுவேன். சில பேர் 12ஆவது வருஷம் வந்திருப்பான், 3 மாதம் தம்பி ரெடி ஆயிடுவேன். ஏன்? 12 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அடுத்து நீ ரெடி ஆயிடலாம். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாத திதி நவமி திதி. இந்த மேலதிகாரிகள்லாம் இருப்பாங்களே, மேனேஜர்லாம் ஒருத்தனை போட்டு ராவுனா அவன் நவமி திதி நல்லா வேலை செய்வான் சாமி, ஒரு ரூபாய் மதிக்க மாட்டான். தசமி திதி அதே போல தான். தசரதர் தானே ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னார். வேறு யாராவது சொல்லியிருந்தா தசரதர் 2 வெட்டி போட்டிருப்பார் அவனை. ஏன்னா தசரதர் பெரிய சக்கரவர்த்தியின் திருமகன் யார்? ராமன். அவனை காட்டுக்கு போன்னு சொன்னதே அவங்க அப்பா தான். அப்போது தன் மகன் மேலே கேஸ் கொடுக்கறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி பாமக பிரச்சனையாக இருக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா அன்புமணி அவர்கள் நவமி திதி, ராமதாஸ் அவர்கள் தசமி திதி, வெகு விரைவில் அன்புமணியை தன் வீட்டை விட்டு வெளியேற்றுவார் ராமதாஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் அரசியல் அழுத்தம் காரணமாக கொஞ்ச நாள் அந்த வீடியோ ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் ஆனந்தம் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப ரீரிலீஸ்லாம் பண்ணோம் அந்த வீடியோவை. இன்றைக்கி தான் மகன் மேலே கேஸ் கொடுத்தாரு அவர். கேஸ் நடக்குதா இல்லையா? நடந்தே தீரும்.
தான் பையன் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாருன்னா அப்பா தசமி திதியாக இருப்பார். தான் பையனை ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொன்னால் அப்பா தசமி திதியாக இருப்பார். ஏகாதசி ஏகாதசி திதியில் ஜாதகம் பார்க்க வந்தால் சொல்லிடுவேன், தம்பி பெருமாளே இறங்கி வந்து இனிமேல் உன்னை ஏமாற்றாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். கட்டவுளே ஒருத்தனை ஏமாத்தினா அது ஏகாதசி. எல்லார்ட்டையும் ஏமாந்துருவா சாமி பொசுக்குன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா எதையோ சொன்னீங்கன்னு வச்சுங்க, எப்போ 6 மாதத்தில் செத்துருவேன், ஒரு 5 லட்ச ரூபா ஆகும், ஒரு யாகம் பண்ணிடுவோமா அப்படின்னா உடனே சரின்னு சொல்லுவான் ஏகாதசிக்காரன். நீங்கள் யோசனையே பண்ண மாட்டாங்க. மற்றவங்களாம் யோசிப்பான், 5 லட்சமா என்ன சாமியார் நம்மக்கிட்ட பெருசாக பில் போடுறாரு போலுக்குதா அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? ஆனால் ஏகாதசி யோசிக்கவே மாட்டாங்க, சீக்கிரமாக ஏமாந்து போயிடுவாங்க. துவாதசி திதி காலையில் வரும்போது கூட காரில் ஒரு அரசு அதிகாரியின் மனைவி சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஈபியில் அவர் வந்து ஏடியாக இருக்கார். மாத சம்பளம் 1,80,000. அந்த அம்மாவுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன். எடுத்தோடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நான் வந்து உங்களை வடபழனியில் மீட் பண்ணியிருக்கேன் சாமி, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜாதகம் பார்த்துருக்கோம், எங்கள் வீட்டுக்காரர் ஏடியாக தான் இருக்கார். சம்பளமெல்லாம் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் கேட்டேன், எத்தனை பவுன் அடமானத்தில் இருக்குது, எத்தனை பவுன் உங்கள் வீட்டுக்காரர் விற்றுருக்காரு அப்படின்னு. 180 சவரன் விற்றுருக்காரு சாமி, ஒரு 150 சவரன் அடமானத்தில் இருக்குது சாமி. துவாதசி திதி தங்க நகை சம்மந்தப்பட்ட திதி. துவாதசி திதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நகை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே 1 கிராம் தங்கத்தை அந்த பொண்ணு உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டீங்க, பிச்சை இருக்குல்ல பிச்சை, அந்த பிச்சையிலே கடைசி பிச்சைக்கு விட்டுருவான். அந்த துவாதசியே தங்கம் சம்மந்தப்பட்ட திதி சாமி. நீங்கள் வந்து அவ்வளவு சாமானியமாக அந்த திதி உங்களை விடவே விடாது. எப்படியாவது நகையை கொண்டு போய் அடமானம் வச்சே தீரணும் அப்படின்னு அந்த திதி துடிக்கும். நீங்களும் வேறு வழி, சும்மா ஒன்றும் இல்லை. நீங்கள் ரீசண்டாக ஒரு பெரிய ஒரு மசாலா கம்பெனி, தமிழ்நாடு பூரா நல்லா இருந்த ஒரு மசாலா கம்பெனி என்ன பண்ணுறாருன்னா புதுசாக பிளான் போடுறார். 1600 பவுனை கொண்டு போய் பிளச் பண்ணி HDFC பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. 1600 பவுன் 2019 லோன் வாங்கியிருக்காங்க, கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போது அந்த கம்பெனி நிறுத்தப்பட்டு விட்டது. 2023 அவர் நம்ம துவாதசி திதியை பாட்டு வந்து சொன்னார், இது உன்னை முன்னாடி வந்து பார்த்துருந்தேன்னா இந்த கம்பெனியும் காப்பாற்றிருப்பேன், 1600 பவுனையும் காப்பாற்றிருப்பேனே அப்படின்னாரு. அதற்கு பேர் விதின்னு நான் அவ்வளோதான், போகணுன்றதுக்கு போயிடுச்சு, இவ்வளோதான். நான் போய் எங்கள் குருநாட்டை போய் கேட்டேன், ஏயா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வந்து பார்த்து தொலைஞ்சிடக்கூடாதா, சிவில் இன்ஜினியராகவே இருந்திருப்பேனே அப்படின்னு. அவர் போடா பைத்தியரா, நீ சிவில் இன்ஜினியர் இருக்கிறது என்கிட்ட ஏண்டா வந்த அப்படின்னாரு. விதி அதுவே. துவாதசி திதியில் நீங்கள் மனைவி நகை அடமானம் வச்சா நகையும் போயிடும், தொழிலும் போயிடும், அதில் இலவச இணைப்பு ஒன்று வேணும்ல, மனைவியும் கோச்சிட்டு போயிடும். யாராவது மனைவி கோச்சிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா துவாதசி திதியாக இருந்தால் தங்க நகை கொண்டே அடமானம் வச்சுருங்க, அந்த மாதிரி கோச்சிட்டு போயிடும், ஈஸியாக டைவர்ஸ் கிடச்சிடும். ரொம்ப அப்ளை பண்ணி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பெரிய சூட்சமல்ல. திரையோதசி திதி அடுத்து. திரையோதசி திதியில் பாருங்கள், குடும்பம் நடத்துறதுக்கும் போராட விடும், வருமானத்துக்கும் போராட விடும். ஒரு மனிதன் குடும்பம் நடத்துறதுக்கும் போராடி வருமானத்துக்கும் போராடி யாருக்கிட்டேயுமே மரியாதையே இல்லாமல் தனியாக ஒருத்தன் நிற்கிறான். சில பேர் பார்த்துருப்பீங்க, கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சிவன் கோயிலாக போய் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் அம்மன் கோயிலாக அலைவாங்க, சில பேர் வந்து பெருமாள் கோயிலாக அலைவாங்க. ஆனால் ஒரு நல்லதுமே நடக்காது. ஏன்னா அவன் பிறந்ததே பிரதோஷ அன்னைக்கு. பிரதோஷ அன்னைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா, நீங்கள் வந்து திரையோதசியில் வந்து ஜாதகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து அதிகபட்சம் என்ன சொல்லுவேன்னா ரெடியாகிடுவீங்க, அவ்வளோதான். எனக்கு என் கூட நெருங்கி பழகின நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் எந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறதுலேயே அந்த ஜாதகத்தை முடிச்சிடுவேன். ஒரு சில சிரிச்சிட்டு சந்தோஷமாக ரெடி ஆயிடுவேன்னு சொல்லுவேன். சில பேர்த்துக்கு சங்கடத்துக்குலாம் எதாவது சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த திரையோதசி வந்துவிடும். திரையோதசி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த திதி சதுர்தசி. சதுர்தசி என் மகன் உலக மகா சோம்பேறி, ஆனால் மிகப்பெரிய புட்சல். எப்படின்னா இந்த ஆட்டாங்கலுக்கு கிரைண்டர் கண்டுபிடிச்சானுங்க பாருங்கள், இந்த குரூப்பு தான். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கிரைண்டர் இருக்கிறதுக்கு, மிக்சி இருக்கிறதுக்கு, இந்த வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்கு, இந்த நம்ம வீட்டு பெண்களெல்லாம் ஒல்லியாக இருந்து டிவி குண்டாக இருந்து ஒரு காலம் இருந்துச்சல்ல, அது இன்றைக்கி டிவியெல்லாம் ஒல்லியாகி நம்ம வீட்டு பெண்களெல்லாம் குண்டானதுக்கு காரணம் இந்த சதுர்தசி திதி காரணத்துக்கு தான். ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே பழகினவங்க. சதுர்தசி திதிக்காரன்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், செய்ய மாட்டான். நீங்கள் வந்து சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறதுனா ரொம்ப சிரமப்படுற திதி அப்படின்னா சதுர்தசி தான். கட்டஞ்செடுத்த சோம்பேறி. யாரோ தனியாக ஒரு ஆள் கை தட்டுறாரு, ரொம்ப அனுபவிச்சிருப்பார் போல இருக்கு.
சதுர்தசி திதி நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். சயின்டிஸ்ட் எல்லாம் சதுர்தசி திதியில் தான் பிறந்திருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மிகப்பெரிய தேரியை கண்டுபிடித்த நியூட்டன் அவர்கள் குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு, சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு சோப்பு, அப்போல்லாம் சோப்பு தானே, இப்போ தானே க்ரீம் அதெல்லாம் வந்துருச்சு. இவருக்கு எது குளிக்கிற சோப்பு எது சேவிங் பண்ணுற சோப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஆனால் இந்த ஆள் போட்ட தியரிக்கு உலகமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இதான் சதுர்தசி. ஒரு முறை ரொம்ப தூரம் ட்ரெயினில் போயிட்டு என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுறீங்களான்னு கேட்டிருக்காரு. அவனுக்கு யாருன்னே தெரியாது. எங்கேயா பொண்ணு, யார் நீன்னு இல்லை, என் பேர் வந்து சர் ஐசக் நியூட்டன், நான் வந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறேன். தெய்வமே நீயா, நீ எங்கேயே எவ்வளோ தூரம் வந்த? இல்லை எங்கே போகிறேன்னு தெரியாமல் அந்த ட்ரெயினில் வந்துட்டேன். லண்டன்லேருந்து 2000 கிலோமீட்டர் போயிருக்கான் அந்த ட்ரெயின் மாறி மாறி, எங்கள் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல். ஞாபகம் மறதி. அப்போது சதுர்தசி திதியை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம், ஞாபக மறதி, மெத்தனம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வர்ற அமாவாசையில் பிறந்தாலே திருடன்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் வந்து மனுஷனுக்கு 6 அறிவு சாமி, போலீஸ்காரனுக்கு 7 அறிவு, திருடனுக்கு தான் 8 அறிவு. ஏன் தெரியுமா? அவன் உங்களையும் சமாளிக்கணும், போலீஸ்காரனையும் சமாளிக்கணும். அதை அப்படியே கன்டினியூ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். திருடனுக்கு 8 அறிவு, அரசியல்வாதிக்கு 9 அறிவு. ஏன்னா மக்களையும் சமாளிக்கணும், போலீஸ்காரனையும் சமாளிக்கணும், திருடனையும் சமாளிக்கணும், 9 அறிவு. ஜோதிடனுக்கு 10 அறிவு, இவன் அத்தனை பேர்த்தையும் சமாளிக்கணும் இல்லையா? ஒரு போலீஸ்காரர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்ப்பார், அவருக்கும் நம்ம ஜாதகம் சொல்லணும். ஒரு அரசியல்வாதி வந்து ஜாதகம் பார்ப்பார், அவரையும் சமாளிக்கணும். இப்போ என்ன சங்கடம்னா, ஒரே தொகுதியிலேருந்து 4 பேர் வந்து கேட்குறான், நான் தானே ஜெயிப்பேன்னு. அதை எப்படி கேட்கணும்? நான் ஜெயிப்பனா மாட்டினாலன்னு கேட்கணும். ஆனால் நான் திருப்பூர்லேயே இல்லாததுக்கு காரணம், நேராக வீட்டுக்கே வந்து நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு என்னம்பா ரிஷபானந்தர் வரைக்கும் சொல்லி எதுவுமே மிஸ் ஆகலைங்க, ஆனால் இந்த முறை நான் ஜெயிப்பேன்னு சொன்னார், நான் தோற்று போயிட்டேன் அப்படிம்பா. நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், வாலண்டியராக. அதாவது இந்த வடிவேல் வந்து இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது மல்லிகைப்பூ கொடுப்பாங்க பாருங்க, மதுரமல்லி மதுரமல்லி மருதமல்லி மருதமல்லின்னு, அந்த லெவலில் போயிட்டுருக்கேன் வாழ்க்கை. இப்போ ஒரு சமீப காலமாக சொல்ல முடியாத நிலமையில் நான் ஓடிட்டுருக்கேன். அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவு இருக்கும். ஆனால் அந்த அறிவை செயல்படுத்துவதற்கு இயற்கை விடவே விடாது. ஒரு டனல், அந்த டனலில் போகும்போது ஒரு வெளிச்சம் எப்படி இருக்கும்? வெளியில் ரோட்டில் போகும்போது வெளிச்சம் பிரம்மாண்டமாக இருக்கா? ஆனால் டனலில் போகும்போது அந்த வெளிச்சம் அளவாக தான் இருக்கும். இதே பௌர்ணமி ஆகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, எதுக்கால வர்ற காரில் லைட் போட்டால் ப்ளர் ஆகிடுதில்ல, நம்ம கண்ணாடியும் தெரியறதில்ல, ஒரு நிமிஷம் கண்ணும் தெரியறதில்ல இல்லையா? நீங்கள் அப்படி நடந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பௌர்ணமி. ஸோ இந்த திதி வழியாகத்தான் விதி வேலையை செய்கிறது. வந்த உடனே நான் முதல்ல பார்க்குற விஷயம், அவங்க என்ன திதி, என்ன கர்மா. ஏன்னா நம்ம யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஹூ ஆர் யூ, நீங்கள்லாம் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? 4 தலைமுறைக்கு முன்பாக என் தாத்தாவின் அப்பா இல்லை தாத்தாவின் தாத்தா தான் திரும்ப நான் இங்கே வந்திருக்கேன். அப்போது என் தாத்தாவோட தாத்தாவாக நான் இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன்ல, அங்கே வாழ்ந்திருப்பேன், 4 பேர்த்து வாழ்க்கையை கெடுத்திருப்பேன், 2 கன்னிப்பெண் வாழ்க்கையை பற்றி தப்பாக பேசியிருப்பேன், நம்ம எதிர்த்தார வீட்டுக்காரன் பெருசாக எதாவது வாங்கிட்டான்னு வயிறு எரிஞ்சிருப்பேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அதுக்கான கர்மாவை யார் வந்து அனுபவிக்கிறது? அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இயற்கை மீண்டும் என்ன இங்கே படைக்கிறது. இந்த இயற்கை தான் நம்மளை மீண்டும் 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 படைச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுறதுல நம்பர் 1 ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, யோ என்னை கொஞ்சம் விட்டுறியா அப்படின்னு. ஏன் மாணிக்க வாசகர் போய் கேட்குறாருன்னு சொல்கிறேன் தெரியுமா? இருந்தாலும் மாணிக்க வாசகருக்காக கைலாயத்தை விட்டு போட்டு இருந்தாலும் மதுரைக்கு வந்தவன். 63 திருவிளையாடல் இங்கே தான் நடந்துச்சு. மாணிக்க வாசகருக்காக இருந்தாலும் வந்து மண்ணு சுமக்கிறான், இருந்தாலும் வந்து பெரம்படி வாங்குறான். நம்மலாம் போய் அழுது கதறி கூப்பிட்டா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் மாணிக்க வாசகருக்காக இருந்தாலும் வந்து பெட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி போட்டு ஜெயிலில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு பாட்டான் இருந்தால். அப்போ மாணிக்க வாசகர் எவ்வளோ புண்ணியம் பண்ணவராக இருப்பார் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கூப்பிட்டா சிவபெருமானே வர்றாருன்னா அப்போ நம்ம நிலைமை என்ன? அதான் சாமி பெரியல. இப்போ நான் கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் சிவபெருமான் இங்கே நிற்பார்னு வச்சுங்க,
நான் யாரை மதிக்கணும்? யாரையுமே மதிக்க வேண்டியது இல்லை. அந்த மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட கேட்குறார், நீ மட்டும் இந்த கடற்கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் எண்ணி சொன்னேன்னு வச்சுக்கிங்க, நான் எண்ணி சொல்லிடுவேன். எனக்கு இந்த தாய்மார்கள் கொடுத்த பாலெல்லாம் சேர்த்து வச்சின்னு வச்சுக்க, உன் மச்சான் இந்த பார்க்கடல் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் பாரு, அவன் அங்கேயே நீச்சல் அடிக்கலாம், அவ்வளோ பால் குடிச்சிருக்கேன், என்னை கொஞ்சம் விட்டுருப்பா, நீ என்னை படைக்கிறதுனால உனக்கு என்னையா கஷ்டம் அப்படின்னு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். எல்லாமாவும் நான் பிறந்து பாட்டேன்டாடே சாமி. புல்லாக இருந்துட்டேன், பூண்டாக இருந்துட்டேன், மரமாக இருந்துட்டேன், செடியாக இருந்துட்டேன், பறவையாக இருந்துட்டேன், விலங்காக இருந்துட்டேன், மனுஷனாக இருந்துட்டேன், நாயாக இருந்துட்டேன், பேயாக இருந்துட்டேன், தக்காளி எல்லாமே இருந்து பாட்டேன். இன்னும் சிவபெருமானா மட்டும்தான் இருந்து பார்க்கல, மீதி எல்லாம் இருந்து பார்த்துட்டேன். கொஞ்சம் நம்மளை விட்டுட்டீங்கன்னா உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. மாணிக்க வாசகருக்கே இந்த நிலமைன்னா இன்னும் நம்ம யாரையுமே புரிஞ்சிக்கவே இல்லையா? நமக்கெல்லாம் என்ன நிலமை? அதான் விஷயம். சாமி, நம்ம பண்ணுற எந்த ஒரு கர்மாவும் எங்கேயுமே போகாது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ஃபீல்டு கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய, என்ஃபீல்டு கேமரானா என்னென்னு தெரியுமா? கிரிக்கெட்டில் ஸ்டெம்பில் வைப்பான் தெரியுமா கேமரா? இந்த பால் போய் உரசிச்சா உரசலியா அப்படின்னு சொல்லி தேர்ட் அம்பையருக்கு ஒரு கேமரா வச்சுருப்பான் பாருங்கள் ஐபிஎல்லில், அதுக்கு பேர் என்ஃபீல்டு கேமரான்னு பேர். அதனால தான் ராயல் என்ஃபீல்டு வண்டி அவ்வளோ ஷார்ப்பான வண்டி அப்படின்னு அதுக்கு பேர். என்ஃபீல்டுனா ஷார்ப்பு. நமக்கு என்ஃபீல்டு கேமரா மாதிரி இயற்கை நமக்குள்ள ஒரு சிப்பு வச்சு அனுப்புது. நம்ம இங்கே வந்து எல்லா ஆட்டமும் போட்டு செத்து போயிடுறோமா? செத்து போன உடனே இந்த ஆன்மா போய் இன்னொரு உடல் எடுக்கும்ல. இப்போ எப்படி செல்ஃபோன் வாங்கி க்ளோன் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஒரு செல் ஒன்று வச்சுருந்தீங்க, புதுசாக ஒரு செல்லு சாம்சங்கில் போய் வாங்குறீங்க. வாங்கினோன்னே என்ன கேட்குறான்? மெயில் ஐடி போட்டவுடனே எல்லா ஃபோட்டோ எல்லா மெயில் எல்லாம் அந்த செல்லுக்கு வந்துடுதா இல்லையா? அதே போலத்தான் நீங்கள் போய் இன்னொரு பிறவி எடுக்கும் பொழுது இது ஒட்டு மொத்தமாக அங்கே வந்து ரீலோட் ஆகிடும். அப்போ ரீலோட் ஆகும்போது ஏற்கனவே நீங்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், தவறுகள், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அங்கே இருக்குமா? அப்படித்தான் நான்லாம் ஜோசிக்காரனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. இப்போ கூட யாராவது கட்டம் போட்டு ஐயா அதுக்கு நவாம்சம் போடுங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட நான் நவாம்சத்தை பார்த்து பதில் சொன்னதே கிடையாது. டக்குன்னு துளாராசி சரராசியா ஸ்திரராசியா உபயராசியான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. சரம் சிரம் உபயம்னா என்னன்னு தெரியாது. இது நீர் ராசியா நில ராசியா மண் ராசியா காற்று ராசியா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேங்க, நம்ம எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டுங்க. எனக்கு திதியோக காரணத்தை வேறு எதுவுமே தெரியாது. திதியோக காரணத்தில் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் முதல்ல கிரகம் என்ன செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறேன். விஸ்கம்பம் நாம யோகமா? சனி யோகாதிபதி. ரொம்ப சிம்பிள். என் பையன் விஸ்கம்பம் நாம யோகம், என் பையன் புனர்பூச நட்சத்திரம். அவனுக்கு சனி திசை வர வரைக்கும் என்கிட்ட 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. மளிகை கடை தான் நடத்திட்டு இருந்தேன். அவனுக்கு சனி திசை ஆரம்பிக்குது 2019. அப்போ தான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் பிஎம்டபிள்யூவில் வந்தால் என் பையன் பிஎம்டபிள்யூவில் தானே வருவான். நான் எக்ஸலில் போன காலத்தில் என் பையன் எக்ஸலில் தானே வந்திருப்பான். நான் எக்ஸலில் போகும்போது அவன் பிஎம்டபிள்யூவில் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் பிஎம்டபிள்யூவில் போகும்போது என் பையன் எக்ஸலில் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. உண்டா இல்லையா? இதே திருச்செங்கோட்டுக்கு காலையில் தான் அண்ணாவரவன்கிட்ட பேசிகிட்டு வந்தோம். இதே திருச்செங்கோட்டுக்கு வருஷம் சித்திரை மாதம் எங்கள் ஊர்லேருந்து வருவோம். எங்கள் அப்பங்கிட்ட ஒரு 3 மாதமாவது அழுகணும். ஸ்கூல் லீவில் தான் வருவாங்க. பஸ்ஸு காசு இருக்காது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு. இவர்கிட்ட கேட்டு வாழ்க்கையில் இந்த முதல்ல பரோட்டா சாப்பிட்றணுன்னு இருக்குல்ல, அது வந்து நான் திருச்செங்கோட்டில் தான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நான் பரோட்டா சாப்பிட்டது இந்த என்ன ரோடு, வேலூர் போகிற ரோடு. அதில் ஒரு ஹோட்டலில் போய் என் பையன் வயசில் தனியாக ஒரு கடையில் போய் 1.5 ரூபா ஒரு புரோட்டா, 3 புரோட்டா 4 ரூபா 50 பைசா கொடுத்து சாப்பிட்ட அன்னைக்கு பா சிஎம்மானா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. அப்படி ஒரு சந்தோஷம் அன்றைக்கி நடந்தது. அப்போது இவங்க நம்மளை அவ்வளோ கஷ்டத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்து அர்த்தநாரீஸ்வரர் சாமி கும்பிட வச்சு, எங்கள் அப்பா அது யாரையுமே கும்பிட மாட்டார். வாழ்க்கையில் எங்கள் அப்பா சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா கும்பிட்ட ஒரே சாமி அர்த்தநாரீஸ்வரர் தான். 6 மாதத்தில் இந்த பையன் இதுக்கு மேலே பிழைக்க மாட்டான், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கைவிரிச்சப்போ என்னை கொண்டு வந்து அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க.
இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு காலைல கூட சொல்லிட்டு வந்தேன், உங்கள் பையன் வந்திருக்கேன் பார்த்துங்க அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், அர்த்தநாரீஸ்வரருக்கு புள்ள, அவ்வளோதான். இதை தெரிஞ்சதுலேருந்து நான் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா பிறவிக்கும் அந்த ஆள் தான் எனக்கு அப்பா. இந்த பிறவிக்கு வேணால் எங்கள் அப்பா பழனிப்பா எனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் எல்லா பிறவிக்கும் தந்தையுமானவன். நீங்கள் அதில் இதே பண்ணக்கூடாது. ஏற்கனவே எங்கேயோ ஜாதகம் பார்த்த அந்த அறிவு மீண்டும் இதற்குள் நான் ஜோடராக மாறுறேன். இவ்வளோ தான் விஷயம். ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் புரியணும்ல. எல்லாருக்கும் எல்லாமா புரியுது. இப்போ எல்லோரும் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் வேறு லெவலில் ஃபோட்டோ எடுப்பான். யாரா நீ அப்படின்னு தோணும் நமக்கு. எல்லோரும் மியூசிக் டைரக்டர் ஆகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் யாராலுமே ஆக முடியல. இளையராஜா ஒரு தனித்துவம், ஏஆர் ரஹ்மான் ஒரு தனித்துவம், அதுக்கப்புறம் வந்தவர்களாம் ஒவ்வொரு தனித்துவம் தானே. அப்போது அந்த இசையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? யார் அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க? ஜோதிடத்தை உங்களுக்கு யார் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்குள் ஜோதிடம் இருக்கிறது. அந்த இருக்கும் ஜோதிடத்தை தூண்டுவதற்குத்தான் உங்களுக்கு ஆள் வேண்டுமே தவிர புதிதாய் சொல்லிக் கொடுப்பதற்கென்று யாரும் தேவைப்பட மாட்டார்கள். அதான் விஷயம். ஏற்கனவே இருக்கிறத உங்களுக்குள்ளே தூண்டி விடணும். அப்போ நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொள்வது தான் நாமயோகம். அடுத்து ஒரு நாமயோகம் அப்படின்னு வரும்போது என் குருநாதர் சொன்னார், இங்கே பார், உன் பையனுக்கு சனி திசை வந்தால் நீ சூப்பராக இருப்ப அப்படின்னாரு. நமக்கு தான் சனி ரொம்ப ஆகாத ஆளாச்சே. 7.5 சனி பகவான், அஷ்டம சனி, ஓடிட்டார், ஒளிஞ்சிட்டார், மறைஞ்சிட்டார், 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார், 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஐயா அவர் எங்கேயோ இருந்து தான் இருப்பார் இல்லையா? 7ல் இருந்தால் அவர் பேர் வச்சுருக்கோம். 7ல் இருந்தால் என்ன பேர்? கண்டக சனியா? 8ல் இருந்தால் அஷ்டம சனி. 9ல் இருந்தால் நவமி சனியா? என்ன சனி? பேரே இல்லையா அவருக்கு? பேரே இல்லையா 9ஆம் இடத்துல? அப்போது அவர் 6ல் இருக்கார், 7ல் இருக்கார், இதோ அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார். என் பையனுக்கு சனி உச்சம். துலா ராசியில் என் பையனுக்கு சனி உச்சம். எங்கே உச்சம் தெரியுமா? அவன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம். 9ஆம் இடம் யார்? தந்தை. அப்போ தந்தையார் யாரை என்னவா மாறணும்? யோகாதிபதியாக மாறணும்ல. அவனுக்கு சனி திசை ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நான் யாரையெல்லாம் ரொம்ப உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு படத்துக்கு போய் டிக்கெட்டு கிடைக்காம 3 ஷோ திரும்பி வர்றேன். திருப்பூர் எஸ்ஏபி தேட்டரில் ஒரு படம் எஸ்ஏபியில் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படத்துக்கு 3 ஷோவுக்கும் போய் டிக்கெட்டு கிடைக்காம திரும்பி வர்றேன். அவரை கொண்டது என் முன்னாடி உட்கார வச்சு அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. நான் அப்போ சொல்கிறேன் அவர்கிட்ட, சாமி உன் படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காம திரும்பி வந்தவன்டா நான். சுந்தர் சீக்கிட்ட ஆடிஷன் போனேன் 2004. 2004 அவர் நகரம்னு ஒரு படம் பண்ணார் தெரியுமா? நகரமா தலைநகரமா? தலைநகர்னு ஒரு படம். அதில் பிளாக் பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த பையன் கூட கனாக்காலம் காலங்களில் நடித்தான்ல. நானும் பிளாக் பாண்டியும் ஒன்றா ஆடிஷன் போனோம். 2003 2004 நினைக்கிறேன். போயிட்டு நான் தான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகிட்டேன். அந்த பிளாக் பாண்டி கேரக்டரில் நான் செலக்ட் ஆகிட்டேன். நல்லா பேக்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் காலை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. நீ சென்னை போனால் கெட்டு போயிடுவ தம்பி, நீ இங்கேயே இரு தம்பி, ரொம்ப யோகியஸனாக இருப்ப, மெட்ராஸ் போனால் எல்லாம் கெட்டு போயிடறானாமா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை விடவே இல்லை. நான் சென்னைக்கு போகவே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு சினிமாவில் நடிக்கணும், ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு கதை எடுக்கணும், எப்படியாவது ஒரு டைரக்டர் ஆகிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப நாள் ஆசை. கடைசி வரைக்கும் இது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமேலு சரி ஓகே நமக்கு விதித்த விதி அப்படின்ட்டு அப்புறமேலு யூஆர்சி இன்டர்வியூக்கு போய் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து அதுக்கப்புறம் வேறு கதை சொல்கிறேன். சுந்தர் சி ஒரு நாள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார். இந்த அரண்மனை 4 என்னமோ. அப்போது அவர் நம்மகிட்ட இந்த கேங்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணாங்கல்ல, வடிவேல் டேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஜாதகம் பார்த்தோம். அப்போ நான் சுந்தர் டிவியை சொன்னேன், உங்கள்கிட்ட ஆடிஷனுக்கு வந்தவையா நான், உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆகிருக்க வேண்டியவையா நான். அதில் என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. உண்மைதான். ஆனால் இயற்கை பாருங்கள் என்ன செய்யுதுன்னு. நான் எங்கே போகணும்னு நினச்சனோ அந்த இடத்துல உட்காந்து அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிற இடத்துக்கு உள்ளே போயிட்டோம் இல்லையா? இதை இயற்கை செய்யும். அதுதான் விஷயம். நீங்கள் இயற்கையிட்ட விட்டுறணும். எல்லாத்தையும் டிசைட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு திட்டமே போடாதீங்க. எதையுமே டிசைடே பண்ணாதீங்க.
உங்கள் பையன் என்ன படிக்கணும், யாரை காதலிக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் முடிவே பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற எதுவுமே அங்கே நடக்க போகிறதில்ல. எல்லாமே ஒரு மாயை. நானாக நினச்சிக்கிறேன். என்ன நினச்சிக்கிறேன்? என் பையன் படித்து ஐஏஎஸ் ஆயிடுவான் நான் நினச்சிட்டுக்கிறேன். ஆனால் அவனுக்கு என்ன தோணுதோ அதானே ஆவான். அதானே உண்மை. நம்மெல்லாம் நம்ம அப்பா அம்மா நினச்ச மாதிரியே வந்துட்டோம் இல்லை இல்லையா? எங்கள் அம்மா நான் சென்னை போனால் தான் கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பூரில் நான் பண்ண அட்டூழி இருக்குது பாருங்கள். 1 2 கிடையாது. சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா எங்கள் அக்காவுக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றேன், எவன் மண்டையோ உடச்சிருக்கேன் அப்படின்னு. அடுத்து ஸ்டேஷனில் ஜாமீன் எடுக்கிறதுக்கு காசு வேணுமில்ல, இல்லை ஆதாரம் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அண்ணாதுரைன்னு, அவர் தான் நம்ம கடன் கொடுக்குறவர். கடன் கொடுத்து நம்மளை ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்கார வச்சு புத்திமதியாக சொல்லி, தம்பி இதுக்கு மேலே நீ நல்லா இருக்குன்னு எங்கள் அக்கா சொல்ல எல்லாத்தையும் கேட்டு போய் திரும்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒயின் ஷாப்பில் தண்ணியை போட்டு எவன் மண்டையோ உடச்சி திரும்ப மாவிளக்கு வச்சு திரும்ப அங்கேருந்து போலீஸ்காரர் ராங்கில் ஃபோன் பண்ண வேண்டியது. அது எனக்கு எந்த விதமான குற்றமே இல்லை. ஏன் அப்படின்னா கண்ணதாசன் ஒரு விஷயம் சொன்னான், கெட்ட பின்பு ஞானியில். வால்மீகி என்ற திருடனால் மட்டும்தான் ராமாயணத்தை எழுத முடிந்ததே தவிர எந்த யோகியினாலும் ராமாயணத்தை எழுத முடியவில்லை. எப்போ நீங்கள் முழுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். எப்போ அங்கேருந்து நீங்கள் வெளியில் வரீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். எல்லாமே பழக்கம்தான் சாமி. சோறு திங்கிறது பழக்கம், குடிக்கிறது பழக்கம், தூங்கிறது பழக்கம். சோறு திங்காமல் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கிறான்? தண்ணியே குடிக்காமல் வாழ்கிறவனையெல்லாம் பார்க்குறமில்ல. சோறு திங்காமையே வாழ்கிறவன், வெறும் பழம் சாப்பிட்டு வாழ்கிறவனை பார்க்குறமில்ல. தூங்காமையே வாழ்கிறவனையெல்லாம் பார்க்குறமில்ல. எல்லாமே நம் உடலுக்கு செய்த பழக்கம்தான். என்னால் காலைல எந்திரிக்க முடியல, சாயந்தரம் எந்திரிக்க முடியல, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறதே என்னோடய பழக்கம் மட்டுமே தவிர அது இயற்கை கிடையாது. அதை முதல்ல உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதுக்கு சொல்கிற வார்த்தை தான் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, நடக்கலை, போக முடியல, இதெல்லாம். இதில் அடுத்து வர்றதான் இந்த நாமயோகம். இந்த நாமயோகங்கள் தான் நீங்கள் யார், உங்கள் முன்னோர்கள் யார், அவங்களுக்கும் உண்டான பாலம் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த நாமயோகம் மட்டும்தான். அதில் என் பையன் விஸ்கமம் நாமயோகம். ஏன்னா எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு தான் அதை ஜோடமாக கன்வெர்ட்டே பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக. என் பையனுக்கு சனி யோகி, லக்னத்துக்கு 9ல் யோகி. அப்போ 9ஆம் இடத்துல யோகி இருந்தால் அப்பா யோகாதிபதியாக மாறிடுவார். மாறியிருக்கனா இல்லையா? மாறியிருக்கனா இல்லையா? அப்போ 9ஆம் இடத்துல யோகி இருந்தால் அப்போ அப்பா யோகாதிபதினு சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா? ஈஸியாக சொல்லிடலாம், வேலை முடிஞ்சு வச்சு. என் பையன் புனர்பூச நட்சத்திரம், 22ஆம் நட்சத்திரம் அஸ்வினி, கேது வைநாசிகம். அப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞானத்தை கெடுப்பார். ஓகேங்களா? அவன் அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். என் பொண்டாட்டி இந்த உலகத்திலே அதிகமாக பாதிக்கப்படுறது என் மகனால் மட்டும்தான், வேறு யாராலையும் கிடையாது. ஏன்னா பலமுறை சொல்லுவேன், அப்புறம் அவளுக்கே அது பழகி போச்சு. அப்போது ஒரே ஜாதகம் தந்தையாரை யோகாதிபதியாகவும் தாயாரை டென்ஷனும் பண்ண முடியும் அப்படின்னா இது யோகம்தான். ரொம்ப சிம்பிள் சாமி. நான் ரோக நட்சத்திரம், ஊருக்கே தெரியும். என் மனைவி அவிட்ட நட்சத்திரம். ஓகேங்களா? ரெண்டுக்கும் பொருத்தம் போட்டிங்கன்னா எத்தனை பொருத்தம் வரும்? ஒரு 5 பொருத்தம் வருமா? மத்தியம பொருத்தம் வரும், இல்லை சுமார்னு வரும். ஒரு 5 அல்லது 6க்குள்ளே தான் வரும். நான் போய் ஜாதகம் பார்க்கும்போது தம்பி இது 2க்கும் பொருத்தம் இல்லை, நீ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. நான் போய் என் குலதெய்வம் கோயிலில் கேட்டு திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் குருநாதர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் சித்தி நாம யோகம். என் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம். திவ்யா வந்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய யோகம்தான். அப்போ யோகாதிபதி நட்சத்திரத்தில் உங்கள் பையனுக்கு உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை யோகமாக இருக்குமா இல்லையா? அங்கே போய் இந்த 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. கோர்ட் வாசலில் நின்றுட்டுருக்கான்ல, இவெல்லாம் பொருத்தம் பார்த்து தான் நிற்கிறான். பொருத்தம் பார்க்காம எத்தனை பர்சன்டேஜ் கோர்ட்டுக்கு போயிருக்கான் இல்லையா? பொருத்தம் பார்க்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்காதீங்க. மனுஷனுக்கும் கேரக்டருக்கும் மரியாதை கொடுங்க. யோகாதிபதிக்கு மரியாதை கொடுங்க. ஒன்றும் இல்லை, ரோகிணிக்கும் பூரட்டாதிக்கும் போடுங்க.
9 பொருத்தம் வருதா? 9 பொருத்தம் வரும். ரோகிணிக்கும் பூரட்டாதிக்கும் போட்டிங்கன்னா ரோகிணிக்கு 22ஆம் நட்சத்திரம் பூரட்டாதி. எவனா சந்தோஷமாக வந்தால் கூட்டிகிட்டு வாங்க, 1 கோடி ரூபா தரேன். 1 crore ரோகிணியும் பூரட்டாதியும் கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க ஜேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் ஒரே செக்கில் 1 கோடி ரூபா தரேன். ஏன்னா 22ஆம் நட்சத்திரம் வாழவே வாழாது, வைநாசியம். அப்போது நம்ம நம்ம பெரிய ஆளாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியலங்கெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளை நம்பி மனுஷன் 3 பேரை நம்பி மட்டும்தான் உண்மையவே சொல்லுவான். வேறு யார்கிட்டையுமே உண்மையை சொல்ல மாட்டான். எந்த புருஷனாவது பொண்டாட்டிட்ட முழு உண்மைன்னு சொல்கிறோமா? சொல்லவே மாட்டோம். சொல்லும் போதே ஒரு தெளிவு இருக்கும், என்னென்னலாம் சொல்லணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா பொண்டாட்டியும் புருஷன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர பொண்டாட்டி நம்ம வீட்டில் எல்லாம் உண்மையே சொல்லிடுவாங்களா? அங்கே ரசஞ்சோராக போட்டிருப்பான். நம்மகிட்ட போன உடனே எங்கள் அப்பா ஒரு ஆட்டை அடித்தா இருப்பாருங்க, எங்கள் அட்டை ஒரு கோழியை பிடிச்சா இருப்பாருங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அங்கே போனதுலேருந்தே ரசஞ்சோராக தான் இருக்கேன் இல்லையா? உண்மையெல்லாம் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும். ஆனால் மனுஷன் யார்கிட்ட உண்மை சொல்கிறான்னு பாருங்கள். மருத்துவர்கிட்ட உண்மை சொல்லுவான், டாக்டர்கிட்ட போய் உண்மை சொல்லிடுவான். 2வது கடவுள்கிட்ட போய் உண்மை சொல்லிடுவான். ஏன்னா அங்கே தான் மறைக்க முடியாதுல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் சிவன் கோயில் படி ஏறும் பொழுதே நீங்கள் யாருன்னு இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிடுறான், அவ்வளோதான். வாடி வா, ஏன்னா இல்லாதெல்லாம் பண்ணிட்டு நீ என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்ப, விட்டுக்கு எடுத்து வாயிலே சொல்லிடும் ஓடிடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போய் வேண்டுதெல்லாம் வைக்கிறோம். 3வது மனுஷன் யாருக்கிட்ட உண்மையை சொல்கிறான்னா ஜோதிடராகிய நம்மக்கிட்ட தான் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறான். அப்போ நம்ம கடவுள் மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா? நம்ம வேலை அவனை காப்பாற்றுறது மட்டும்தான். உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவனுக்கு தேவையில்லை. சாமி பசிக்குது, அவனுக்கு தேவை சோறு மட்டும்தான். பிரியாணி எப்படி பண்ணுங்கிற ஃபார்முலா இல்லை. அவன்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் A² = B² அப்படின்னு போய் ஃபார்முலாலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. அவன் எதுக்கு வந்திருக்கான்? பசிக்குது, சோறு வடை தின்னுட்டு எந்திரிச்சு போயிடுவான் இல்லையா? இவ்வளோ தானே மேட்ரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, வயிற்று வலிக்குது. அவர் உங்கள்கிட்ட, தம்பி இந்த இன்ஜெக்ஷனுக்கு பேர், இந்த இன்ஜெக்ஷன் தயாரித்த ஊர், இந்த இன்ஜெக்ஷன் ஏன் என்கிட்ட வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏன் வயிற்று வலி வந்துச்சுன்னா, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஓகே, நான் வயிற்று வலியா? ஏம்மா நர்ஸ் அதை எடுத்துட்டு வா. நர்ஸுன்னு என் முன்னாடி எவ்வளோ வேகமாக திரும்பி பார்க்குறா பாருங்க. ஏன்னா அவன் நர்ஸு. நீங்கள் என்ன தான் உயரத்துக்கு வந்துட்டீங்கனாலும் அந்த பழசு மறக்காது இல்லை. ஏம்மா நர்ஸுன்னு ஒன்று டக்குன்னு திரும்பி பார்க்குறா பாருங்க. டக்குன்னு நர்ஸை கூப்பிட்டு போய் இந்த ஊசி எடுத்துகிட்டு வா, இந்த மருந்து எடுத்துகிட்டு வா, போட்டு விட்டு போ, 4 நாள் சரியாக அனுப்பிச்சிட்றேன். நம்மகிட்ட விளக்கமெல்லாம் சொல்கிறதில்ல. நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா வர்றவனை உட்கார வச்சு, உனக்கு ராகு அங்கேருந்து இதை பண்ணுறார், இங்கேருந்து அதை செய்கிறார். அவனுக்கு ஐயா ராகு எங்கே இருந்தால் எனக்கு என்னையா? அந்த ஆள் 7 இருந்தான்னா 8 இருந்தான்னா 10. இப்போ 7 கல்யாணம் ஆகலாம், நான் என்ன பண்ணிட்டேன்? ஆகிறக்கு என்ன வழி அதை சொல்லியா? இதான உண்மை. ஜோதிடர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், இதெல்லாம் ஜோதிடர்கள். டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்ன மருந்துன்னு. தெரியலன்னா நம்ம மேலே போய் சேர்ந்துருவோம். ஜோதிடருக்கு தெரிஞ்சிருக்கணும் கிரகங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு. ஆனால் வர்றவங்ககிட்ட நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அவனை கசக்கி புழிஞ்சு ரூலெல்லாம் அவனுக்கு புரிய வச்சு தான் நீங்கள் ஜோதிடம் சொல்லணுங்கிற எந்த விதமான அவசியமும் தேவையும் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், என்ன பண்ண நீ தப்பிப்ப, என்ன பிரச்சனை. இப்போ நான் வந்தவொடனே என்ன பண்ணுறேன், நேராக என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் டக்குன்னு பார்ப்பேன். துலா லக்னம், ரிஷப ரோகிணி, சித்தி நாம யோகம், தைத்துளை காரணம், அவ்வளோதான். யோகாதிபதி எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 6ல் இருக்கிற. எனக்கு செவ்வாய் 6ல். பையன் சொல்லிட்டு இருந்தார்ல 3 8 பண்ணணும் மறைவெல்லாம், தங்கபாண்டியன் ஐயா. என் ஜாதகத்தை எடுத்துக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீங்க. 3 8 12ல் நிறைய கிரகம் இருந்தா. எனக்கு 3ல் சனி, 6ல் செவ்வாய், 8ல் குருச்சந்திரன், 12ல் சூரியன். வேறு யாராவது இருக்காங்களா மறைகிறதுக்கு அப்படின்னா? லக்னத்தில் இருக்கிற புதன் அவரும் 2 டிகிரி உள்ளே வந்திருப்பார். பாவ மாற்றம் போட்டிங்கன்னா அவர் 12ல் போய் உச்சமாயிருவார். 11ல் 2 கிரகம் இருக்கும் பாவத்துக்கு. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று கேது. அந்த சுக்கிரன் போய் என்னோட அவயோகி கேதுவோடு சேர்ந்து கேது நட்சத்திரத்திலே நிற்பார், மகத்திலே நிற்பார். எப்படியா ஒருத்தன் உருப்படுறது இல்லையா? இதில் எனக்கு 6ஆம் இடம் முடக்கு. ரொம்ப சிம்பிள். 6ஆம் இடம் முடக்கு, கடன், எதிரிகள், அவமானம் எல்லாம் பட்டாச்சு. 6ஆம் இடத்துல யோகி போய் லாக் ஆகிட்டார். யோகி அங்கே இருந்ததுனால
யோகமாக எதுவும் நடக்கவே இல்லை. என்னைக்கு நான் யோகியை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே யோகம்தான். அவ்வளோதான். 6ஆம் இடத்துல ரெடி பண்ணியாச்சு. 3 6க்கு அதிபதி 8ல் நிற்கிறார். 8ஆம் இடம் குரு. இப்போ குருதசை நடக்குது. எனக்கு குரு முடக்கு அதிபதி, குரு வைநாசிக்கு அதிபதி. ஆனால் குரு தசையில் தான் எதுக்கு வருதுன்னே தெரியாமல் பையன் சொன்னார்ல, ஒரு காலத்தில் எந்த வேலை வெட்டியுமே இல்லாமல் இருப்பார். நான் நேற்று கூட நம்ம டெல்லியில் ஒருத்தர் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், திருப்பூர் பார்க்கில் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு என்னைக்காவது வாழ்க்கையில் உருப்பிடுவோமா அப்படின்னு பல நாள் நான் யோசிச்சிருக்கேன். அந்த பார்க்கை தான் நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது எந்த பார்க்குக்கு என்னால் போக முடியல, அதான் விஷயம். அப்போது காலம் ஒரு நாள் வரும் சாமி, எல்லா மனுஷனும் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டுருவான், எல்லா மனுஷனும் ஒரு காலத்தில் டெவலப் ஆகிடுவான். அவன் எப்போ டெவலப் ஆவான், எப்படி டெவலப் ஆவான் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து கணிக்கணும். ஒரு சில நாமயோகங்கள் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வேதிபாதம், வரியான், கண்டம், அதிகண்டம், இந்த நாமயோகங்கள் எல்லாம் நீங்கள் என்ன கோயில் கொடுத்தீங்கன்னாலும் 2 வருஷம் ஆகும் அவன் ரெடியாக வெளியில் வர்றதுக்கு. இதே நார்மலான நாமயோகங்கள்லாம் இருந்துச்சு, யோகாதிபதி நாமயோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வேறு லெவலில் ரெடி ஆகிடும். யோகி சுக்கரனாக இருப்பார், யோகி செவ்வாயாக இருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு 7 கூடையும் 6ல் மறைஞ்சிட்டான் இல்லையா? துலா லக்னத்துக்கு 2 7க்கு அதிபதியா? செவ்வாய் யாருங்க? 2 7க்கு அதிபதியா? அப்போ 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் மனைவி. நான் எப்படி வாக்குஸ்தானத்தில் இப்படி சிறந்து விளங்க முடியுது? ரிஷபானந்தர் சொன்னால் நடந்த இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டியிருக்கு. நான் சொன்னது எதுவுமே நடக்கலை, நான் பெரிய ஜோசியர் ஆகிருப்பேனா? யாருக்கு வாய்ப்பு இருக்கா? யூடியூப்பில் எவ்வளோ பேர் நம்ம பேசுகிறத கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அப்போது 2ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் மறைந்து ஏன் அதை கொடுத்தார் அப்படின்னா, அவர் எனக்கு யோகாதிபதி செவ்வாய். 2ஆம் இடம் வாக்கு யோகம், 7ஆம் இடம் மனைவி யோகம். உண்மையிலேயே திவ்யா வந்ததுக்கு அப்புறமேல் தான் என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த தென்னரசு ஒருவேளை திவ்யா வரலைன்னா தென்னரசாவே செத்துருப்பான், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்குமே தென்னரசை தெரியாது, திவ்யா உள்பட. அண்ணாதுரனுக்கு மட்டும் தென்னரசை தெரியும், ஏன்னா அவர் என் கூட 25 வருஷமாக இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் ரிஷபானந்தனை தெரியும், நானாக சொன்னால் தான் தென்னரசை தெரியும். ஆனால் தென்னரசுன்ற ஒருத்தனை 2003 அண்ணாதுரனுக்கு தெரியும். இப்போ பின்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு கூப்பிட்றேன் அவரை மேடைக்கு. அவரெல்லாம் மேடைக்கு வர வேண்டிய ஒரு நபர் தான். அவருக்கு மட்டுமே தென்னரசை தெரியும், தென்னரசு எப்படிலாம் இருந்தான் அப்படின்னு. அப்போ தென்னரசு ரிஷபானந்தனாய் மாறியதற்கு காரணம் மனைவி மட்டுமே. என் குருநாதர் அப்படின்னாலும் என் மனைவி அனுமதிக்காமல், ஏயோ இருக்கிற ஒரு மளிகை ஒழுங்காக நடத்த முடியாமல் நீ போய் என்னமோ ஜோசிங்கத்துக்கிட்ட வந்து கிழிச்சிருவேன்னு ஏற்கனவே ஊருக்குள்ளே 1000 ஜோசிக்காரர் இருக்கிறேன் சொல்லியிருக்கலாமா இல்லையா? என்னத்தை போய் கழட்டிட போய் இருக்கிற வேலையை பாரு, சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ போய் பார்க்கபடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ போய் செய்ப்போம் அப்படின்னு ஒரு காலத்தில் என் மனைவி என்னை விட்டுறதுனால நான் போய் என் குருநாட்டை சேர்ந்து அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, அதன் பிறகு அதை வந்து நான் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என் மகனுக்கு சனி திசை வருகிறது. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஆசை, எப்படின்னா ரொம்ப வறுமையில் இருக்கும்போது BMW வாங்கணும், யார்ட்டையுமே இல்லாத செல்லு வச்சுக்கணும், தங்கினா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கணும், சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருந்துச்சுல்ல. அதுலேருந்தெல்லாம் நான் வெளியில் வர்ற அளவுக்கு இயற்கை எனக்கு கொடுத்துருச்சு. இங்கே கூட நான் மாருதி பலினோவில் தான் வந்திருக்கேன், BMW வீட்டில் தான் நிற்கிது. Fold 7 மொபைல் வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தேன், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மாடல் மொபைல் வச்சுருந்தா தான் நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை பெரிய ஜோசியன்னு நினப்பான், பெரிய காரில் போய் இறங்கினா தான் நம்ம கிளைண்ட் வந்து நம்மளை பெரிய ஜோசியன்னு நினச்சிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு. இது எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தை அவனுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பெரிய ஜோசியர். இதுக்கு BMW, ஆடி, ஃபெராரி எல்லாம் தேவைப்படலை. இன்றைக்கும் நம்ம சொல்கிறது நடக்கலைன்னா நம்மகிட்ட யாராவது வருவாங்களா? எவ்வளோ பெரிய கோடி சொன்னார்கிட்ட சாமி, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நடக்கலைன்னா அவங்க உங்களை தேடி வரவே மாட்டாங்க. நடந்துச்சுன்னா அடுத்து உங்கள் பையனுக்கு பார்க்கணும், உங்கள் பிள்ளைக்கு பார்க்கணும், அந்த மாதிரி திரும்ப 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 நம்மளை கேட்குறாங்களா? விசிட்டிங் கார்டு அடித்து 5 வருஷம் ஆச்சு சாமி. நான் 2021 விசிட்டிங் அடிக்கிறது விட்டுட்டேன். ஆனால் இந்த 5 வருஷம் விசிட்டிங் கார்டே இல்லாமல் தமிழ்நாடு பூரா பேர் பரவுதா இல்லையா? எந்த விளம்பரம் கொடுத்தும் பரவாது. மவுத் டு மவுத் சொல்கிறாங்கல்ல. நான் போய் அவங்ககிட்ட போய் திருச்செங்கோட்டில் போய் என்னட்ட போய் ஜாதகம் பார்த்தேன்,
அவர் என் வாழ்க்கை நடந்தால் அப்படியே சொல்லிட்டாரப்பா, பா வேறு லெவல்லே அந்த தண்ணி கொண்டாதமே, வேறு லெவல்லே அந்த அப்படின்னு சொல்லிட்டா பார்க்குறவங்களுக்கு அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கணும்னு தோணும். ஏதாவது ரொம்ப போர் அடிச்சுட்டு இருக்கேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டதை கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே தேவைப்படாது ஒரு காலகட்டத்துக்கு மேலே. நான் என் குருநாதர் சொன்னதை 100% அப்படியே நம்புகிறேன். என்கிட்ட ஆராய்ச்சியே கிடையாது. எனக்கு ராகு கேது யார் கெடுதல் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என் குருநாதர் எனக்கு சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் கிரக மாற்றம் நடக்கிற மாதிரி கிரக மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் கிரகங்கள் போகிற மாதிரி எனக்கும் கிரக பயிற்சிகள்லாம் ஆகிட்டு தான் இருக்குது. கிரகங்களை முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல செவ்வாய் உங்களுக்கு யார்? இப்போ லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கார், என்ன சொல்லுவான்? செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையவே பிடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு நம்ம கட்டி வைக்க போகிறோம், கட்டி வச்சுருவோம். அந்த பொண்ணு நல்லாவே வாழாது. 7 ஜோசியத்தை பார்த்தோம். செவ்வாய் தோஷம் 7ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி, 4ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி, 2ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. உங்களுக்கு தேவை செவ்வாய் தானே தவிர மாப்பிள்ளை இல்லை. உண்மையே இல்லையா? உங்களுக்கு மாப்பிள்ளை தேவைப்பட்டதா செவ்வாய் தேவைப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இப்போ இந்த பொண்ணு சுகர்மம் நாமயம்னு வச்சுக்குவான். 7ல் செவ்வாய் யோகியாக இருப்பார். நீங்கள் போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விருத்தி நாமயத்துக்காரனை பிடிச்சி அந்த பொண்ணு கட்டி வச்சிட்டீங்க. இவனுக்கு அவயோகி செவ்வாய் 7ல் இருக்காரு. இவங்க எப்படி 2 பேரும் நிம்மதியாக வாழ்வாங்க? அந்த பொண்ணு பாவகரணமாக இருக்கலாம், செவ்வாய் 4ல் இருக்கலாம். இங்கே அவயோகியாக செவ்வாய் 7ல் இருக்கலாம். அப்போ இதை மட்டுமே வச்சு நான் ராகு ஜாதகம்லாம் பார்க்குறதில்ல, செவ்வாய் தோஷமெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. அது என்னமோ தெரில, என்கிட்ட மட்டும் செவ்வாய் தோஷமே ஆக மாட்டேன்னு அடம் முடிக்கிறார். என்கிட்ட மட்டும் சர்ப்பங்கள் தோஷமே ஆக மாட்டேன்னு அடம் முடியுது. ஒன்றும் இல்லை, வேதிபாதம் நாமயோகம், யோகாதிபதியே இவர் தான். உலகத்திலேயே மோசமான நாமயோகம் வேதிபாதம். அதை காப்பாற்றுற கடவுளே அர்த்தநாரீஸ்வரர் தான்னா இந்த எவ்வளோ பெரிய பவரான ஆளாக இருப்பான். அதுதான் மேட்ரு. வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகியின் கோயில் இந்த கோயில். அப்போ வேதிபாதம் நாமயோகத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு யோகியா? யோகி எங்கே இருந்தாலும் யோகத்தை செஞ்சே தீருவார். நீங்கள் நேராக போய் சித்தம் நாமயோகத்தில் பிறந்த ஒருத்தனை பிடிச்சி இந்த பொண்ணை கட்டி வச்சிடுறீங்க. அங்கேயும் 7ல் ராகு இருக்குது. ஆனால் சித்தம் நாமயோகத்துக்கு ராகு அவயோகி. வாழ்க்கை ஒன்றும் டெவலப்பே ஆகலை, நான் முன்னுக்கே வரல. இது 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை எங்கே பிறக்கும்? எப்படி பிறக்கும்? ரொம்ப சிம்பிள். இங்கே யாராவது திரிய உட்காரத்தில் ஜாதகம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா உங்கள் முடக்கு ராசியிலே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றுமில்ல, யாராவது ஒருத்தர் சூரியன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன். சூரியன் கேட்டையில் இருக்கான். சூரியன் கேட்டையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மகர ராசியில் குழந்தை இருக்கா? கார்த்திகை உத்திராடத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லை மகர ராசியில் குழந்தை இருக்கா? மகர ராசியில் மருமகள். ஓகே, உங்கள் கர்மம் உங்கள் மருமகள்கிட்ட வச்சுருக்குது. கேட்டைக்கு 22ஆம் நட்சத்திரம் உத்திரம். ஓகேங்களா? அப்போ உத்திரம் அப்படின்னு ஒன்றா உத்திரத்தில் கொண்டு வந்துடும். இல்லைன்னா முடக்கு ராசியில் சனியோட நட்சத்திரத்தில் யாராக இருக்காங்களா உங்கள் வீட்டில்? இது பூசம் அனுசம் உத்திரட்டாதி தெரில. ஓகே, நீங்கள் கரெக்டாக முடக்கு ராசியில் ஒன்றும் இல்லை. எனக்கு குரு முடக்கம், என் பையன் புனர்பூசம். நான் பஞ்சமி திதி புதன் சூன்யம், என் புள்ள ஆயில்யம். இவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றா சூன்யாதிபதி நட்சத்திரத்தில் குழந்தை உறக்கம், இல்லைனா முடக்கு நட்சத்திரத்தில் குழந்தை உறக்கம், இல்லைனா அவயோக நட்சத்திரத்தில் குழந்தை உறக்கம், இல்லைனா வைநாசிகம் சார்ந்த நட்சத்திரத்தில் குழந்தை உறக்கம். ஐயா, இதில் குழந்தை பிறக்கலைனாலே நீ யோகாதிபதி தான். அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஒருவேளை இந்த நட்சத்திரங்களில் குழந்தையே இல்லை, எனக்கு குரு முடக்கம், என் பையன் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியே இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டுங்க. நீங்கள் தான் அடுத்து டெவலப் ஆக போகிறீங்க. இதில் உங்கள் கிரகம் யார்? குரு முதல்ல உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சாமி.
எனக்கு வந்து குரு 8ல் இருக்கார். அப்போது குரு 7ல் இருந்தால் நல்லது செய்வார், குரு 1 7 9ல் இருந்தால் நல்லது செஞ்சுருவார் அப்படின்னு எந்த விதமான தேவையும் அவசியம் குருவுக்கு கிடையாது. நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குரு ஒரு வேளை பைனாசிகமாக, இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, புனர்பூசம் 22ஆம் நட்சத்திரம், பைனாசிகமாக லக்னத்துக்கு 7லேயே குரு இருக்கிறார், இல்லை 5ல் இருக்கிறார், நன்மை செய்வாரானா செய்ய மாட்டார், வாய்ப்பே கிடையாது. அப்போ குருவை எப்போ சரி பண்ணிக்கிறீங்களோ அதுலேருந்து குரு உங்களுக்கு அந்த பாட்டுக்கு நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்குது. இதில் உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் இப்போ ஜோடம் ஒவ்வொரு மெத்தடில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பெரிய ஜோடராக கூட இருப்பீங்க, எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மெத்தடு நல்லா வந்துருச்சுன்னா இன்னொரு மெத்தடை கொண்டு போய் இதோட கலக்காதீங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் நிறைய கலந்து போயிட்டேன். எப்படி டீயும் காஃபியும் ஒன்றா சேர்ந்து டீயாவோ காஃபியாவோ மாறாதோ, அதே போல் ஒரு ஜோதிட மெத்தடும் இன்னொரு ஜோதிட மெத்தடும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மெத்தடாக மாறவே மாறாது. உங்களுக்கு ஏதோ ஒரு வழி பிடிச்சிருச்சா, இப்போ நீங்கள் வந்து ஃபார்ச்சூன் நாடி பார்க்குறீங்களா, உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கான வழி, நீங்கள் அதுலேயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு ஏஎல்பி செட் ஆகிடுச்சா, நீங்கள் ஏஎல்பியிலே ஜாதகம் பாருங்கள், அதுதான் உங்களுக்கான வழி. உங்களுக்கு கேபி முறை செட் ஆகிடுச்சா, பிரசன்னம் செட் ஆகிடுச்சா, உங்களுக்கு பிரசன்னம் தான் வரும். நீங்கள் போய் திதியோக காரணமாக மாறணுன்னு ஆசைப்படக்கூடாது. அதே போல் எனக்கு திதியோக காரணம் வந்துருச்சா, நான் வேறு எந்த மெத்தடையும் ஆசைப்படவே இல்லை. சில மெத்தடில் நான் தெரிஞ்சுக்கிறது கூட விரும்பப்பட மாட்டேன். ஏன், நான் நேரத்தை வீணடிக்காதீர்கள். உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே மேலே போயிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்போ திதியோக காரணத்தை எடுங்க. ஏன்னா திதியோக காரணம் இல்லாமல் இது ஒன்றும் தனியாக எங்கிருந்தோ வந்துட்டு ஒரு மெத்தடு கிடையாது, இது ஜோதிடத்தின் முக்கியமான அங்கம். அப்போது உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்ன, 22வது நட்சத்திரம் என்ன, உங்களுடைய அவயோக நட்சத்திரம் என்ன, யோகாதிபதியின் நட்சத்திரம் என்ன அப்படின்னு எடுங்க. யோகாதிபதி ஒரு மனிதனை காப்பாற்றியே தீர்வார், ஒரு மனிதனை காப்பாற்றியே தீர்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கரணநாதனும் காப்பாற்றியே தீர்வார். இவங்க 2 பேரும் எங்கேயாவது பாதிக்கப்பட்டுட்டா தான் அந்த ஜாதகர் ரொம்ப சிரமப்படுறது, ரொம்ப கஷ்டப்படுறது, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாகிறது எல்லாமே. அப்போது இந்த 2 நட்சத்திரமும் எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஒன்றுமில்லை, இப்போ யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசமாக இருக்கலாம், யோகி குருவாகவே இருக்கலாம். அதே குரு 22ஆம் நட்சத்திரமாக வந்துவிட்டால் யோகி பாதிக்கப்படுகிறார். இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். யோகாதிபதி எங்கேயோ பாதிக்கப்பட்டார், கரணநாதன் எங்கேயோ பாதிக்கப்பட்டார். அப்போ யோகாதிபதியோ கரணநாதனோ பாதிக்கப்படாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சிக்கலே வராது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 25-30 ஜாதகம் பார்ப்பேன். இது வரைக்கும் எந்த ஜாதகத்தையும் நான் டவுட்டில் பார்த்ததே கிடையாது. முதல்ல நீங்கள் டவுட்டில் ஜாதகமே பார்க்காதீங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, டவுட்டே இருக்கக்கூடாது. இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற பலன் சரி. எப்போ நீங்கள் உங்களை சந்தேகப்படுறீங்களோ உங்களால் பலனே சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற பலனை கேட்டால் அவன் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டான். நான் எடுத்த உடனே சாமி ஒரு ஜாதகம்ங்கிறது மொத்தமே 8 நிமிஷம் தான் என்கிட்ட. நான் 8 நிமிஷம் கடைன்னு வாசிச்சிருவேன். நேராக நான் லக்னத்தில் ஆரம்பித்து முடக்கில் போய் பைனாசியத்தில் பூந்து அவயோகியில் வெளியில் வந்து யோகாதிபதியை கொண்டு வந்து திசை புத்தி இது வரைக்கும் இப்படி தான் நடந்திருக்கும், இந்த காலகட்டம் பிரச்சனையாக இருக்கும், நீ இதுக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்க, 7ஆம் இடம் முடக்கா, அடுத்த கேள்வி என்ன கல்யாணம் நடக்கலையா, ஆகலை, அடுத்தது அவன்ட்டு ஆகலைன்ற பதில் தான் வரும். 10ஆம் இடம் முடக்கு, என்ன வேலைக்கு போய்ட்டு துரத்தி விட்டாங்களா, ஆமாம் சாமி லேயா பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு, ஓகே, அடுத்து என்ன வேணும், 10ஆம் இடத்தை சரி பண்ணுறக்கு என்ன கோவில், அதுக்கு போயிட்டு வந்தால் என்ன நடக்கும், இவ்வளோதான். 6ஆம் இடம் எடுத்தோடனே அடுத்த கேள்வி அதான் கேட்பேன், எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு பல்க்கு ஃபிகராக சொல்லுவாங்க, ஒரு 2.5 கோடி இருக்குது சாமி அப்படின்னு. என்ன தொழில் பண்ணி ராஜா 2.5 கோடி கடனான அப்படின்னு கேட்டால், ஒரு வெங்காய கடை ஒன்று வச்சுருந்தேன் சாமி. நினச்சி பாருங்கள், தங்கத்தில் வெங்காயம் வாங்கி விற்றுருந்தானா கூட 2.5 கோடி கடனாக இருக்காது. ஆனால் வெறும் வெங்காய கடை வச்சு 2.5 கோடி கடனானவும் இருக்கிறான். வெங்காய கடை வச்சு சில பேர் நகை பார்த்துருக்கீங்களா, வெங்காய கூடனுக்காரங்களாம், நீங்கள் வெங்காயம் விற்கிறவங்க மட்டும் எப்போ நகை நிறையா போட்டிருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா? நான் அதை அடிக்கடி நோட் பண்ணுவேன். அவன் தான் வடமாக சங்கிலியெல்லாம் போட்டிருப்பான். அந்த மாதிரி நிறைய சம்பாரித்தவங்களும் இருக்கிறாங்க, நிறைய விட்டுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போது அந்த கேள்வி எங்கிட்டேருந்து எங்கே வரும், லக்னம் முடக்கு அப்படியா,
உங்ககிட்ட இருக்கிற திறமையை வைத்து வாழ்க்கையில் உன்னால் முன்னுக்கே வர முடியல ராஜா. ஆமாங்கய்யா, எம்பிஏ படிச்சிருக்கேன், வேலையே கிடைக்கல, 32 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை. அப்பா அம்மா கொடுக்குற சொத்தை வச்சு வாழ்க்கையில் ஒருத்தனால முன்னுக்கே வர முடியாது. அப்பா எம்எல்ஏவாக இருப்பார், பையனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்பா மினிஸ்டராக இருப்பார், பையனால் ஒன்றும் பண்ண முடியாது. லக்னம் முடக்கம். 2ஆம் இடம் முடக்கமா? தடைப்பட்ட கல்வி. 2ஆம் இடம் கற்றுக்கொள்ளுதல். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். என்னப்பா வருமானம் அப்படின்னா 5000 ரூபாங்க. எத்தனை வருஷமா? அது ஒரு 10 வருஷமா, அவ்வளோவே தாங்க. நான் அதுக்கு மேலே சம்பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறது எங்கே வரும்? 2ஆம் இடம் முடக்கத்தில் வந்துடும். 3ஆம் இடம் முடக்கம், வீட்டில் 2 பெட்ரூமோ அப்படின்னு ஒன்று. ஆமாம்மா, ஏன் கணவன் மனைவி இணைய ஸ்தானம் 3. முயற்சி வெற்றி. நம்மளால் முயற்சியாக பண்ணி பார்ப்பான், வெற்றியே கிடையாது. 4ஆம் இடம் டயர். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஒரு ஜாதகம் வந்தவொடனே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா ஆமான்னு சொல்கிறான்னா நான் அவனுக்கு 4ஆம் இடம் முடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 4ஆம் இடம் முடக்கம் மண், மனை, வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம், தாயார், இது அத்தனையும் ஒருத்தனுக்கு பாதிக்கப்பட்டால் 4ஆம் இடம் முடக்கு. 5ஆம் இடம் முடக்குன்னு ஜாதகம் வந்தோடனே கேட்பேன், குழந்தை இல்லையோ? எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிமா? அந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை தோசை மட்டும்தான். தோசை மாவை எப்படி வந்துச்சுலாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. என்கிட்ட யாராவது எப்படி கண்டுபிடிச்சிங்க கேட்டால் டென்ஷனாக இல்லை. அதுவும் வேலை கிடையாது. ஏன் தெரியுமா? அறகுறையாக ஜோடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன் மகளின் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு 50% பெண்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை அறகுறையாக தெரிஞ்சுக்கிறது. இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா ஜோசிக்காரண்டையும் போய் ஜோசியம் பார்க்க வேண்டியது. எல்லா குழப்பத்தையும் தூக்கி ஒன்றா போட்டு மிக்சியில் அடைச்சி அந்த பிள்ளையை கட்டி வச்சு அதை வாழாமல் திரும்பி வந்துட வேண்டியது. ஜோதிடனுக்கு மட்டும்தான் ஜோடத்தை பற்றி முழுமையாக தெரிய வேண்டும். இப்போ எனக்கு 4 இட்லி தான் வேணும்னா எனக்கு அந்த இட்லி எப்படி வந்துச்சுன்ற வரலாறே தேவையில்லை. நான் இட்லி கடை நடத்தினேன்னா அந்த இட்லியை போய் நான் கல்லில் அரைச்சனா, இல்லை கிரைண்டரில் அரைக்கிறதா, அந்த இட்லியை விறகடுப்பில் சுடுறதா, கேஸ் அடுப்பில் சுடுறதா, தண்ணி 2 டம்ளர் வைக்கணுமா, இட்லிக்குள்ளே என்னது கொட்டமுத்து போடணுமா, சோடாப்பு போடணுமா, இத்தனை எனக்கு எங்கே தெரியணும்? நான் இட்லி கடை வச்சா எனக்கு தெரியணும். நான் இட்லி கடையே வைக்கல, நான் திங்க போனது 4 இட்லி தான். தின்ட்டு கம்பெனி இலை தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. அதனால தான் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு சிலர் வந்து எங்கிட்ட ஜோதிடம்லாம் சொல்லி கேட்பாங்க, ஐயா 5ல் ராகு இருக்குங்களையா அப்படின்னா என்னங்க? எனக்கு தெரியாதுன்ட்டு ஃபோனை வச்சுருவேன். அவ்வளோதான். எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் வாதமோ தர்க்கமோலாம் செய்ய மாட்டேன். இல்லைங்க, அந்த 5ல் ராகு இருக்கிறதுக்குலாம் நமக்கு பலன் தெரியாதுங்க, அந்த கிளாஸ் அன்னைக்கு நான் லீவுங்கன்னு சொல்லிடுவேன். இப்படி மட்டும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன டென்ஷன் ஆகிருக்கான். விஜய் சேதுபதி சொல்லாமல் பாருங்க, விக்ரம் படத்தில், அந்த கிளாஸ் அன்னைக்கு நான் லீவு, நீங்கள் வேறு டாக்டர் பாருங்கள். என்கிட்ட ஒரு 2-3 கேள்வி, அதாவது ஜோடராக இருந்தால் ஜோட ரீதியாக வளர்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சாமி ஒரு 700-800 பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோடர்களே. அவங்க பொண்ணு, அவங்க பையன், அவங்களுக்கே பார்ப்பாங்க. அவங்க எடுத்தோடனே சொல்லிடுவாங்க, ஐயா நானே ஜோடருங்க, நான் இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன், மெட்ராஸ்லேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு இந்த பாயிண்ட்டு புரியலைங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் விளக்குவேன், சொல்லி புரிய வைப்பேன். ஆனால் ஒரு சாமானியனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்போவுமே ஒரு விஷயத்தை பாதியாக கற்றுக்கவே கூடாது. பாதி தெரிஞ்சுக்கிட்டு மீதி தெரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, நம்ம வம்சத்தையே அதை அழிச்சிரும். அபிமன்யு பாதி தெரிஞ்சுக்கிட்டு தான் அழிஞ்சான். நமக்கு அங்கேயே சொல்லியிருக்காங்கல்ல. நேரமாயிட்டோம், நேரமாயிடுச்சா? அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ளே உள்ளே போகிறது மட்டும்தானே சாமி தெரிஞ்சுக்கிட்டான், வெளியில் வர தெரியல. வெளியில் வர மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த கூட்டத்தில் ஒருத்தன் உசுரோடு இருந்திருப்பானா? அவன் ஒருத்தன் அன்னைக்கே போற முடிச்சிருப்பான். அபிமன்யை சமாளிக்கிறதுக்கு கர்ணன் எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாங்க. நம்மளாம் கர்ணனாலே பெரிய கொடையாளி, அவர் லாடு விட்டு கொலா புட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பின்னாடி இருந்து அவனை அடித்து கொன்னது கர்ணன். வெறும் 13 வயசு பையன் நினைக்கிறான். சக்கரவியூகத்துக்குள்ள அவனை உள்ளே வச்சு லாக் பண்ணி அவனை பின்னாடி இருந்து அடித்தவன் கர்ணன். நம்ம அவனை தான் ஊருக்குள்ளே பெரிய கொடையாளி, பெரிய அப்பாட்டக்கன்னு சொல்லிட்டு தெரியுறேன். இப்படித்தான் நிறைய தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் எந்த இடத்துலையுமே நல்லவனே கிடையாது. கர்ணன் எப்போ தானம் பண்ண ஆரம்பித்தான்? அங்க தேசத்துக்கு ராஜாவானதுக்கு அப்புறம் தானம் பண்ண ஆரம்பித்தான். அடுத்தவன் சொத்தை அள்ளி கொடுக்குறதுக்கு பேர் தானம் இல்லையே. நான் சம்பாரித்து நான் கொடுத்தா தான் தானம் இல்லையா? உண்மையா இல்லையா? அடுத்தவன் சொத்தை அள்ளி கொடுத்துட்டு நான் ரொம்ப கொடையாளி, நான் ரொம்ப தானத்தில் சிறந்தவன், அதெல்லாம் கிடையவே கிடையாது.
அங்க தேசம் யாருக்கு சொந்தமானது? துரியோதனுக்கு சொந்தமானது. அவனை ராஜாவானதுக்கு அப்புறம் நீ தியானம் பண்ணினா சொத்து யாருது இல்லையா? திருச்செங்கோட்டையே எங்கள் அப்பா என் பேர் எழுதி வச்சிட்டாரு. நான் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், பா சிவானந்தன் எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரியா. ஆனால் திருச்செங்கோட்டை எனக்கு ஏன் எழுதி வச்சானா அவன் தான் கொடையாளி. உண்மையா இல்லையா? கர்ணனை பற்றி நமக்கு நிறைய தப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் அபிமன்யு தப்பாக கொன்னதில் கர்ணனுக்கு பெரிய பார்ட் உண்டு. அவன் மட்டும் வெளியில் வந்திருந்தான்னா கர்ணனை அப்படியே கட்டவரில் வச்சு அழுத்திருப்பான். அப்பேற்பட்ட வீரன். ஒரு 13 வயசு பையனை சமாளிக்கிறது தான் சாமி இவன் ஊரே சேர்ந்து போனானுவா இல்லையா? அவனை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு தான் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அவனை முடித்தானுங்க. அந்த மாதிரி பாதி தெரிஞ்சுக்கிட்டா அபிமன்யுவாகவே இருந்தாலும் செத்து போனோம் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் வரலாறுலேருந்து புராணங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னங்க? பாதி தெரிந்து கொண்டால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தோற்கடிக்கப்படுவான். கர்ணன் பரசுராமர்கிட்ட போய் சொல்லி கடைசியில் சிக்கனா பார்த்தீங்களா? பரசுராமர்கிட்ட போய் சொல்கிறான், என்னென்ன நான் பிராமணன், நான் சத்திரியன் கிடையாது அப்படின்னு போய் சொல்கிறான். கடைசியில் மேட்ரு தெரிஞ்சது பரசுராமருக்கு. நான் எல்லாருக்கும் பரசுராமர் கோயில் கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அந்த ஆள் மாதிரி கோபக்காரன் எவனுமே கிடையாது. கடைசியில் கர்ணனுக்கு என்ன சொல்கிறாரு? நீ படித்த வித்தையெல்லாம் கட்சி நேரத்தில் மறந்து போயிடும், மானம் ஓடிருன்ட்டு இல்லையா? அங்கே தானே சிக்கனான் கிருஷ்ணர்கிட்ட. எல்லாத்துக்கும் ஏற்க ஒரு சிக்கல் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ சாதுரியமாக பொய் சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் கடைசியாக ஏற்க கர்ணனுக்கு ஒரு செக்கு வச்சதில்ல பரசுராமர்கிட்ட. அதான் விஷயமே. பரசுராமர் கோயிலுக்கு போயிட்டு நான் எவ்வளவோ சாதனைகள்லாம் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் பேசினா இன்னும் 2 மணி நேரம் ஆகிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கே போயிட்டு வாங்க. ஏன்னா பரசுராமர் அவதாரத்திலிருந்து தான் திதி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்தது. பரசுராமர் தான் பீஷ்மருக்கு குருநாதர். பரசுராமர் தான் ஒட்டுமொத்த பயலுக்கும் குருநாதர். அவர் தான் அத்தனை பேர்த்துக்கும் குருநாதர். நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, அவங்களுக்கு பரசுராமர் தான் குருநாதராக இருந்திருப்பார். கர்ணருக்கு, பீஷ்மருக்கு, துரியோதனுக்கு, இந்த கூட்டத்துக்கே அவர் தான் குருநாதர். அதனால் வாய்ப்பு இருந்தால் அங்கே ஒரு முறை போயிட்டு வாங்க. திருவள்ளம் கேரளா. இப்போது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது கர்ணனாக இருந்தாலும் சரி, அபிமன்யுவாக இருந்தாலும் சரி, நாம் தோற்கடிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம புராணம் நமக்கு சொல்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முழுமையாக தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதீங்க. சார் இப்போ எனக்கு யூடியூப் சேனல் நடத்தணும் அப்படின்னா நான் ஒரு கேமராமேன் வச்சுருக்கேன். எனக்கு அதை பற்றி தெரியணுங்கிற அவசியமே இல்லை. கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கான், அவனுக்கு கார் ஓட்டுறதை பற்றி தெரிஞ்சால் போதும், எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கார் மெக்கானிக் இருக்கான், மெக்கானிக் வேலை தெரிஞ்சால் போதும், எனக்கு மெக்கானிக் வேலை தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஜோசியம் மட்டும்தான் தெரியும், ஜோதிடம் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் வேறு எதையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையும் படுறதில்ல. ஏன் தெரியுமா? நான் வேறு எதையாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டேன்னா ஜோதிடத்துலேருந்து வெளியில் போயிடுவேன். என்னுடைய உறக்கம், என்னுடைய காதல், என்னுடைய காமம், என்னுடைய ஆசை, என்னுடைய பேராசை எல்லாமே ஜோதிடம் தான். நான் எல்லாத்தையும் ஜோதிடத்தில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் போய் ஒரு மிக்சி வாங்குறீங்க, மிக்சி என்ன விலைன்னு தானே கேட்பீங்க. நான் எத்தனை ஜாதகம் பார்க்கணுன்னு கால்குலேஷன் பண்ணுவேன். 3600 ஓகே. ஆன்லைனில் பார்த்தா 13 ஜாதகம் பார்க்கணும். அதே சாரி, ஆன்லைனில் பார்த்தா ஒரு ஜாதகம் பார்க்கணும். 30,000 ஆன்லைனில் பார்த்தா 10 ஜாதகம் பார்க்கணும். ஓகே. அப்போ என்னோடய நேரம் என்ன? என் நேரத்துக்கு அந்த பொருள் ஒர்த்தானதா இல்லையா? அவ்வளோதான். நான் இங்கே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட் அது எனக்கு ஒர்த்தானதா இல்லையா? அவ்வளோதான். நான் 10 நிமிஷத்துக்கு கோச்சிட்டு வந்த இடங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு வண்டி எடுக்க போனோம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. போய் ஷோரூமில் உட்காந்துருக்கோம். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். தம்பி வண்டி வேணாம் அப்படின்னு. பின்னாடி அவன் ஃபோன் பண்ணுறான். அதான் சொன்னேன், என்னோடய 30 நிமிஷத்தோட வேல்யூங்கிறது 3 ஜாதகம். சரியா? 3 ஜாதகத்துக்கு 9,000. 9,000 விட மேட்ரு என்ன தெரியுமா? 3 பேரோட வாழ்க்கை. அதை நீ அங்கே பிடிச்சி வச்சுட்ருக்க. அதனால் அதுக்கு நான் ஒருத்தரில் நான் போயிட்டு வரேன். இப்போ இங்கே கிட்டத்தட்ட காலேருந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் போய் அடுத்தவனுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்கல்ல, அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும். எதெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னா, முதல்ல நான் சொல்கிறது சரின்னு நீங்கள் முதல்ல நம்பணும்.
நீங்கள் தான் இப்போது அவனை காப்பாற்ற போகிறீங்க. உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறவர் நிராயுதபாணியாக நிற்கிறார். அவன்கிட்ட எதாவது ஆயுதம் இருந்தால் உங்கள்கிட்ட வந்திருப்பான், வந்திருக்க மாட்டான்ல. அப்போ நிராயுதபாணியாக ஒருத்தன் வந்துட்டான். நம்ம கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை வைத்து அந்த நிராயுதபாணியை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது இது ஒரு மூட நம்பிக்கையோ அல்லது இது பின்னாடி ஓடுற விஷயமோ இல்லை. ஜோதிடம் என்பது ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். வேதிபாதம் நாமயத்துக்கு முடக்க நட்சத்திரமும் 22ஆம் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக வரும். வரியான் நாமயத்தில் பிறந்தவனுக்கு குரு 1, 5, 7, 9 மட்டும்தான் இருப்பார். இது வரைக்கும் எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்கேன், ஒரு ஜாதகத்தில் மிஸ் ஆனது கிடையாது. நான் வாய்ஸ் மெசேஜ்லேருந்து வீடியோ வரைக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். முதல்ல வீடியோ அனுப்பிச்சிடுவான். வீடியோ பாட்டு அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தானா குரு அங்கே தான் இருப்பார். ஏன்? வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதியே குரு. வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதியே குரு. வரியான் நாமயத்தில் ஒருவன் பிறந்திருந்தால் அவன் முன்னோர்கள் ஒரு 10 தலைமுறைக்கு போடக்கூடாத ஆட்டமெல்லாம் போட்டு ஒருத்தங்க வரியானில் பிறப்பான். கோயில் கொடுத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகும் ரெடியாக இருந்துக்கு, வேறு வழியே கிடையாது. வரியான் நாமயத்தை சரி பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் யோகாதிபதி குரு 1, 5, 7 போல தான் இருப்பார். 7ஆம் இடத்துலேயே குரு இருப்பார், கொண்டாட்டியே அமையாது. அவர் யோகாதிபதி. ஏன் தெரியுமா? வரியான் நாமயத்தில் ஒரு ஜாதகம் கிடச்சா போட்டு பாருங்கள். வரியான் நாமயத்திற்கு குரு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் தான் முடக்காதிபதியாக வருவார், அவர் தான் சூன்யாதிபதியாக வருவார், இல்லைன்னா வைநாசிகமாக வருவார், இல்லைன்னா அவயோக நட்சத்திரமாக வரமாட்டார். ஆனால் மற்ற 3 பேட்டர்னில் ஏதோ ஒரு பேட்டர்னில் வந்துடுவார். ஒருத்தருக்கு கூட இது வரைக்கும் நான் பார்த்து குரு பாதிக்கப்படாமல் இருந்த ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. வேதிபாதம் நாமயத்துக்கு ராகு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டே இருப்பார், ஆனால் ராகு தான் யோகாதிபதி. கண்டம் நாமயத்துக்கு சனி பகவான் பாதிக்கப்பட்டே தீர்வார். எனக்கு சுகர் வந்துருச்சு, காலில் ஒரு விரல் எடுத்துட்டாங்க அப்படின்னு யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிளைண்ட்டு யாராவது ஒரு கை போயிடுச்சு, மிஷினில் ஒரு கையை விட்டுட்டேன், ஒரு விரல் காலை விட்டுட்டேன்னு வந்தால் அவன் ஜாதகத்தை போட்டு பாருங்கள், அவன் கண்டம் நாமயோகமாக இருப்பான். ஏன்? கண்டம் நாமயோகம் உடலிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விடும். நீங்கள் கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, கல்லீரல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவன், நேற்று நைட்டு ஒரு ஜாதகம் பார்த்தேன். 14 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, கண்டம் நாமயோகம். நான் கேட்டது ஒரே கேள்வி, கிட்னியை மாற்றணும்னு சொன்னாங்களா கல்லீரலை மாற்றணும்னு சொன்னாங்களா? நான் அந்த அம்மாட்ட கேட்குறேன். அந்த அம்மா ஒரு 10 நிமிஷம் ஃபோனில் அழுகுது. அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடனே ராசி நட்சத்திரம் ஒன்றுமே கேட்காம இந்த ஆளுக்கு ஒரே கேள்வி கேட்குறான். கிட்னியை மாற்ற சொன்னாங்களா கல்லீரலாம் மாற்ற சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். 10 நிமிஷம் தேம்பி அந்த அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, கல்லீரலை மாற்ற சொல்லிட்டாங்க சாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை சாமி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றுமே வேண்டாம், கோயில் தர்றேன், போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கல்லீரலில் மாற்ற சொன்னால் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில்? அந்த அம்மா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருவானைக்காவல் கோயிலுக்கு வர்றாங்க. பையன் சிங்கப்பூரில் போய் லாக் ஆகிடுறான், ஒரு தப்பான கம்பெனிகிட்ட போய் மாட்டிக்கிறான். 18 மாதமாக அவனை சம்பளம் இல்லாமல் வச்சுருக்காங்க. 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஊருக்கு வர்றதுக்கான பாஸ்போர்ட்டும் அவன்கிட்ட கிடையாது, டிக்கெட்டுக்கான காசும் அவன்கிட்ட கிடையாது. 18 மாதமாக அவன் அங்கேயே தான் இருக்கிறான். அவனை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு ஒரே சாட்சி, அவன் வாரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த அம்மாட்ட பேசுகிறான், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் போய் மாட்டினவன் ரொம்ப பேர், வடிவில் மாதிரி நம்மெல்லாம் துபாயில் இருந்த ரேஞ்சுக்கு நம்மக்கிட்ட தான் இந்த பில்டப் எல்லாம். நீங்கள் அங்கே போய் எத்தனை பேர் அங்கே சாப்பாடு பிளேட் கழுவுறாங்க நமக்கு தான் தெரியும். ரெண்டு பொண்ணுக்கும் 5 பவுன் போடுறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோடையும், 1 வருடத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண பொண்ணு குழந்தை இல்லாமையும் வீட்டுக்கு வாழாமல் வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரரு கிடையாது. வீட்டை அடமானம் வச்சு 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் அருமையான ஒரு ஃபைனான்ஸ். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். வெரிட்டாஸில் லோன் வாங்கி விளங்கினா மொத்தம் கூட கிடையாது. அதை நான் ஒருத்தன், நீங்களுமா?
அடமானம் வச்சாச்சு. வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டான். எப்படின்னா இந்த சினிமாவெலாம் பார்ப்போம்ல, வசூல் பண்ணுறவங்களுக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் பார்க்கலாம். வந்தவொடனே எந்த சொல்ல விடா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நம்ம மளிகைக்கடையிலே என்னை கூப்பிட்டு பல முறை கூப்பிட்டு பெரிய பஞ்சாயத்து சடை பிடிச்ச காலம்லாம் உண்டு. கடனே கட்ட முடியலவங்களுக்குலாம் என்ன மாதிரி கோவம் வருது அப்படின்னு என்னை கேட்டவங்களாம் இருக்கான். வெறும் 2 லட்ச ரூபா கடனுக்கு 4 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். 2 ரூபா கிடையாது, என்கிட்ட ஆதாரமாக பொறுப்பு இருக்குது. வெரிட்டாஸில் 2 லட்ச ரூபா வாங்கி 4 லட்ச ரூபா கடன் கட்டியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் மளிகை கடையில் வந்து எது கோவப்படுறேன், வாங்கின கடனை கட்டுற வக்கு இல்லை, எல்லாம் இருந்துச்சோட மாரி அப்படின்னு என்ன கூப்பிட்டாலாம் இருக்கான். அதெல்லாம் தாண்டி தான் தென்னரசு ரசமானதுனா மாதிரி இங்கே இன்னும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வெறும் 2 லட்ச ரூபா கடனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்போது அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது, 2 பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, பையனும் ஊருக்கு போயிட்டான். இந்த அம்மாவை ஜப்தி பண்ண சொல்லி வந்தாச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திருச்சி அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு இப்போ எப்படி நான் வீடியோ போட்டேங்க வரேன்னு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அந்த அம்மா அங்கே வந்துட்டாங்க. மடியில் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துருச்சு, பையனோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த அம்மா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. நான் வந்து இந்த பொது இடங்களில் யாருக்கும் நான் ஜாதகம் பார்க்குறது இல்லை. யாருக்கா ஒருத்தருக்கு பதில் சொன்னேன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற 100 பேர் 100 கேள்வி கேட்பீங்க. ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லலைன்னா அது வந்து சங்கடம். அதனால் பொது இடங்களில் கலந்துக்கும் பொழுது நான் யாருக்கும் எந்த டவுட்டுக்கும் பதில் சொல்கிறதே கிடையாது. இந்த அம்மாவை நாங்கள் நிறுத்தி கடைசியில் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். இந்த அம்மா 10 ரூபா 20 ரூபாயா பொறுக்கி ஒரு 3000 ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துருச்சு. 3000 ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. எடுத்து அந்த அம்மா அந்த ஜாதகத்து மேலே அந்த பணத்தை வச்சு என்கிட்ட நீட்டுறாங்க. இல்லைம்மா என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்கள், அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது. சரிம்மா அந்த பணத்தை நீங்களே வைங்க, இந்த பணம் ஏது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, 5 ரூபா 10 ரூபா உண்டியில் போட்டு வைப்பீங்க, இந்த துணி ஏதோ நூல் நோக்கிற மாதிரி ஏதோ வேலை தான் செய்கிறாங்க போல், அந்த பணத்தெல்லாம் ஏதாவது 5 10 மிச்சமான புள்ள போட்டு வைப்பேன், அதில் இருந்து 2700 தான் இருந்துச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு 300 கடன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு கோயில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் எல்லாம் ஜெயித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன விஷயந்தான் அந்த வீடியோவில் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அம்மா யாருன்னே தெரியாத ஒரு நபர் இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 15 நாளில் பக்கத்தூரில் ஒரு பெரும் மணக்காரர் இந்த அம்மாவை வந்து பார்த்து 15 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இந்த அம்மாவுக்கு 15 லட்சம் கொடுக்குறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் நம்ம வழியாக அந்த நான் வேலை செய்கிற அந்த கடை வழியாக தான் அவர் போவார் வருவார். ஒரு நாள் கூட நான் அவரை பார்த்து கும்பிட்டதே கிடையாது. அவருக்கு என்னை எப்படி தெரியும்னே தெரியல. 15 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்து வெரிட்டாஸ் ஃபைனான்ஸை க்ளோஸ் பண்ணி எம்ஓடியை கேன்சல் பண்ணி இந்த அம்மா பேரில் வீடு வந்துருச்சு. ஒரு பொண்ணுக்கு 5 பவுன் நகை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 18 மாதம் சம்பளம் போடாமல் இருந்தால அந்த ஓனரை போலீஸ் பிடிச்சி இவனுக்கு 18 மாதம் உண்டான சம்பளத்தையும் போட்டு அடுத்த வாரம் முதல்கிழமை பையன் இந்தியா வர்றான். சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த ஜாதகத்தை பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இப்போ நீங்களும் அந்த கட்டத்தை வாங்கினோன்னு ஏதோ ஒன்று பார்க்குறீங்கல்ல, எனக்கு அப்படி பார்க்க தெரியாது. ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட யாராவது நீட்டி இப்போ கூட யாராவது சொன்னாங்க, ஐயா அந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏன் தெரியுமா? அது வெறும் கட்டம், அது வந்து வெறும் பேப்பர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏன்னா என் மைண்ட் செட்டில் நான் உட்காந்தனா மட்டும்தான் எனக்கு ஜாதகம் ப்ரெடிஷனே வரும். அதுக்கு முதல்ல அது என்ன திதி, என்ன நாம யோகம், என்ன காரணம், என்ன முடக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் ப்ரெடிக்ஷனே பண்ணுவேனே தவிர இந்த ஜாதக நோட்டை கொண்டு வந்து கொடுத்து ஐயா ஜாதகம் பாருங்கன்னு சொன்னவங்களுக்கோ இல்லை பேப்பரை கொண்டு வந்து கொடுத்து பாருங்கன்னு சொன்னவங்களுக்கோ எனக்கு தெரியாது. அதான உண்மை, வராது. இந்த அம்மாவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாருமா உள்ள ஒரு கிறுக்கன் உட்காந்துருக்கேன், நம்ம ஜம்புகேஸ்வரர் தான். அந்தாலும் என்ன கழுவுனாரோ என்ன தெரில. நான் மேக்ஸிமம் அந்தாலும் அப்படி தான் கூப்பிட்றது. ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோதான் மரியாதை வச்சுருந்தேன், அதனால் அவருக்கு நம்ம அவ்வளோதான் மரியாதை கொடுக்குறது. உள்ளே ஒரு கிறுக்கன் உட்காந்துருக்கான். இந்த ஆள் எப்போ யாருக்கு என்ன உதவி பண்ணுவான் பண்ண மாட்டான்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கோயில் ஞாபகம் வருது. இந்த கோயிலுக்கு போய் ஒரு 27 தீபம் போட்டு கோயிலில் ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு வா, உன் வாழ்க்கை மாறட்டும். மாறிடுச்சுன்னா போய் அகிலாண்டேஸ்வரி காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லி நான் ராமேஸ்வரம் இதுக்கு திருச்செந்தூர் வர்றேன் அப்படின்னு வந்து வீடியோ போட்டேன். அந்த அம்மா அங்கே வந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் கீழே இறங்கி
ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தால் எனக்கு கட்டி பிடிச்ச அந்த அம்மா அழுகுது. என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. நேற்று கூட அண்ணாதுரன் என்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒருத்தன் சிலையாக நின்றுவான்ல எதுவுமே செய்ய முடியாமல். அந்த அம்மா வந்து சொல்லுது, நீ தாயா எனக்கு சிவபெருமான் அப்படிங்குது அந்த அம்மா. என்னால் இதுக்கு ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா, நம்மளை ஜாதகம் பார்த்தா அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறதா, இந்த கிரெடிட்டை முதல்ல ஏற்றுக்கிறதா வேணாமா? ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? நான் ஜாதகம் பார்க்கல, ஃபீஸ் வாங்கலை, இந்த கிரெடிட்டை நான் ஏற்றுக்கணுமா வேண்டாமா? இது எனக்கான கிரெடிட் தானா? எனக்கு எதுவுமே தெரில. அந்த அம்மா பேசுகிற வரைக்கும் நான் அமைதியாகவே தான் நின்றுட்டுருந்தேன். என்னால் எதுவும் பேசவே எனக்கு வரல. என்ன வரும்? அந்த அம்மா கேவி அழுகுறாங்க. என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுங்க. என் பையன் வர்றான், 18 மாதம், ஒரு மாதம் 1 லட்சம் 1.25 லட்ச ரூபா என்னமோ சம்பளம் நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு. கிட்டத்தட்ட பையன் ஒரு 25 லட்ச ரூபா பணத்தோடு வர்றான். இங்கே ஒரு ஆள் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. 5 லட்சம் திருப்பி கொடுத்துட்டா கூட மீதி 10 லட்ச ரூபாயில் இன்னொரு பிள்ளைக்கு நகை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் நான் என்ன தெரியுமாங்கன்னு சொன்னேன், இங்கே பாரு, இந்த அம்மா வேற வந்து எங்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கு. நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது இந்த அம்மாவை காப்பாற்றுறது. ஒழுங்கு மரியாதையாக அந்த அம்மாவை நீ காப்பாற்றுறேன். இதை நான் சிவபெருமான்கிட்ட சொன்னது. இப்படித்தான் நான் அவர்கிட்ட வேண்டிக்குவேன். ஒழுங்கு மரியாதையாக இந்த அம்மாவை நீ காப்பாற்றுற. அந்த அம்மா என்னை நம்பி வந்துருச்சு, மகனே நான் உன்னை நம்பி சொல்லிட்டேன் தப்பிச்சிடுவேன்னு. இப்போது நான் தோத்தா நீ தோத்தா மாதிரி பார்த்துக்க. நீங்கள் இதெல்லாம் தூக்கி கடவுள்கிட்ட வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த என்ன பண்ணுவார்? நானும் இருந்தாலும் தேடி பார்த்தேன், ஓடி பார்த்தேன், கும்பிட்டு பார்த்தேன், கும்மி அடித்து பார்த்தேன், இருந்தாலும் நம்மகிட்ட சிக்கவே கிடையாது. நீ எனக்கு இதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம்யா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு நான் வந்தனோ இருந்தாலும் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா கோச்சிட்டு போகிறேன், நான் வரேன்டா அவன் பின்னாடி அப்படின்னு. கடவுளை தூரமாக வச்சு பார்க்காதீங்க. அந்தாலும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, அவர் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பொண்டாட்டி, புருஷன், பிள்ளைங்க, இப்படி பாருங்களேன், அவர் உங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவார். நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் அங்கே இருக்கார், நான் போய் நிற்கிறேன், வணங்கினேன், சாமி கும்பிட்டேன், திருநீர் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், யோ வா போகலாம் வீட்டுக்கு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற, இந்த வடிவேல் காமெடியில் வருமே, ஏட்டா வந்தவன் வீட்டுக்கு வராமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இந்த பேய் பிடிச்ச காமெடியில் வருமல்ல, பொண்டாட்டி வந்து தூக்கி போட்டு பேயை மிதிக்க பாருங்க, அந்த கணக்கா நேராக சிவபெருமான்கிட்ட போய் இங்கே என்னையா பண்ணிகிட்டு இருக்க, என் வீட்டுக்கு 2 நாளைக்கு வா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, கிளம்பி வீட்டுக்கு வா முதல்ல அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா வருவாரா மாட்டாரா? வருவானா மாட்டானான்னு எனக்கு திருச்செந்தூரில் நடந்துச்சு சாமி. எப்படின்னா, இதில் போய் குளிச்சுட்டோம், திருவனந்தபுரத்தில் காலைல திதி கொடுத்துட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் கத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 8 பேட்ச் பண்ணியிருக்கேன். செம்ம டயர்டு. அப்புறம் நம்ம தம்பி அருமையாக கார் ஓட்டுறவர் என்ன பண்ணாருன்னா, என்னை தூங்கவே விடாமல் என்னை திருச்செந்தூர் கூப்பிட்டு வந்துட்டான் என் டிரைவர். அவன் ஓட்டில் எனக்கு தூக்கமே வரல. திருச்செந்தூர் வந்து பயங்கர டயர்டு. சரி, நம்ம கேமராமேன் சிவா என்ன சொன்னாப்புல, சாமி போய் குளிச்சிடலாம், கடல் சாத்திடுவாங்க, விட மாட்டாங்க போலீஸ்காரங்க, போயிடலாம் அப்படி. ஒரு 5:30 மணிக்கு போய் குளிக்கிறோம். வந்து 4 கிணத்துல வந்து குளிக்கிறோம். குளிச்சுட்டு அதே வேட்டியை புழிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த கோயில் வரைக்கும் போய் பார்ப்போம். ரொம்ப கூட்டமாக இருந்தால் வேண்டாம், கூட்டம் இல்லைன்னா சாமி கும்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு போகிறோம். அப்போ நான் சிவாகிட்ட சொல்கிறேன், ஏன் சிவா, நம்மளே தான் இந்த ஆளை போய் பார்க்கணுமா? இந்த ஆள் நம்ம மேலே வச்சலாம் ஒரு மரியாதை வச்சலாம் வந்து நம்மளை வந்து பார்க்க மாட்டானா? இந்த ஆள் மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கின்னு ஜாலியாக ஊரே வந்து இந்த ஆளை பார்க்குது, டெய்லியும் கோடி கணக்கில் வசூல் ஆகுது, நெய்வேத்தியத்தோடு சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம ஊர்லேருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி பொழப்பெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து மணிக்கணக்கில் க்யூவில் நின்னா 1 நிமிஷத்தில் தள்ளி விட்டுறானுவா அப்படின்னு நான் இப்படி விளையாட்டுக்கிறேன். என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், நான் அப்படி தான் பேசுவேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்படிலாம் எனக்கு வராது. நான் பேசிட்டு போய் ஒரு பூக்கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு, சிவா நீங்கள் போய் அந்த ஐயர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்க எவ்வளோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அங்கே நிற்கிறேன். திரும்பி நின்றுட்டுருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த பூக்கடைக்காரம்மா, சாமி கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்குது. என்ன அப்படின்னு பார்த்தா தங்க தேரில் முருகன் வந்து அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறார். வித்தின் ஒரு 15 நிமிஷத்தில் அப்படியே 1 நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு எனக்கு. ஆஹா, நம்ம என்னையா கூட்டவனு இருந்தாலும் வந்துட்டான். யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். அதுதான் தேர் நிலையாட்டுறக்கு நான் நின்ன இடம். கரெக்டாக தேர் வந்து அங்கே நிற்கிது. நான் முருகனை பார்க்குறேன். உண்மையிலே சொல்கிறேன், வெக்கப்பட்டு அந்த பக்கம் போயிட்டேன் நான். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, கடவுளை கூப்பிட்டா கடவுள் வருவார். அவன் வருவான்னு முதல்ல நம்ம நம்பணும்.
அவன் என் கூட தான் இருக்கான்னு நான் நம்பணும். நான் சொல்கிற ஜோதிடம் சரின்னு நான் நம்பணும். நான் அவனை காப்பாற்றிடுவேன்னு நான் முதல்ல நம்பணும். அவன் தப்பிச்சிருவான், அவனை காப்பாற்றிடுவேன், நீ டெவலப் ஆயிடுவேன். சாமி, நான் இது வரைக்கும் பார்த்த ஜாதகத்தில் பாதி ஜாதகம் விளங்கவே விளங்காதுன்னு பல பேர் நிராகரித்த ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அவனுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? 6 மாதம் நீ தப்பிச்சிடுவேன், 5 மாதம் உனக்கு கல்யாணம் ஆகிடும். ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. எல்லோரும் பார்த்துருப்பீங்க யானை லாரி மேலே ஏறுறத. யானை லாரி மேலே ஏறும் பொழுது யானை பாகன் போய் அந்த யானைக்கு பின்னாடி ஒரு கை வைப்பான். இந்த யானை என்ன நினச்சிக்குன்னு தெரியுமா? நம்மளை வளர்த்திக்கிட்டு இருந்தான்ல, அவன் பின்னாடி நம்மளை தூக்கி விட்றான்னு நினைக்கும். இவனா இந்த யானையை தூக்கி விட போகிறான்? முடியாதுல்ல. அந்த கை வைக்கிற பாகம் தான் ஜோதிடர். அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அவ்வளோ பெரிய யானைக்கு அது என்ன நினைக்கும்? அது வண்டியில் ஏறுது, ஸ்லிப்பாகி விழுந்தோம்னா சொக்கனாதான் 2ஆக உடஞ்சிருவோம்டா. அதுக்கு இருக்குமா இருக்காதா? பயம் இருக்குமா இருக்காதா? முதல்ல ஃப்ளைட்டில் போடும்போது 1000 முறை சொக்கனான கூப்பிட்ருப்போம். இப்போ அந்தாலும் மறந்துருப்போம். ஏன்னா நம்ம தான் 1000 முறை ஃப்ளைட்டில் போயிட்டோம்ல. முதல்ல ஒரு யானை போய் ஒரு வண்டியில் ஏறுதுன்னா அதுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? இவன் போய் ஜஸ்ட் அப்படி ஒரு கையில் பாருங்க, ஒரு கையில் பீடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை அந்த யானை பின்னாடி வைப்பான். அந்த யானை நினச்சிக்கும் இவன் பின்னாடி இருந்து தன்னை தூக்கி விட்றான் அப்படிங்கிற அந்த சப்போர்ட். அப்போது மக்களுக்கு தேவை ஒரு சப்போர்ட். நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ வந்துடுவ, நீ நல்லா தான் வருவ, உன் பையன் நல்லா தான் படிப்பான், உன் புள்ள உன்னை பத்திரமா பார்த்துக்கோ, நீ அப்படிலாம் வீணாக போயிட மாட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சாமி, எல்லோரும் சாகத்தான் போகிறோம், எல்லா பயிலும் சாகத்தான் போகிறான். ஆனால் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருமே நம்ம சாகத்தானே போகிறோம். எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு எப்படி ஒன்று வாழலான்னு யாராவது நினைக்கிறோமா? 27,000 கோடி வச்சுருக்கிறவன் அதை அடுத்த வருஷம் 40,000 கோடியை மாத்திரக்கு என்னன்னு தான் ஜாதகம் கேட்குறான். யாருமே எனக்கு இது வேண்டாங்க, இந்த 27,000 கோடி திறந்து விட்டு அடியின் சிவனடியாளருக்கு எதுவும் வழி இருக்கிறதா அப்படின்னு எவனா கேட்பான்னு பார்த்தா எவனும் கேட்கல. ஏன்னா கேட்டானா அந்த 27,000 கோடி நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். நீ தான் சிவனடியாராக போக போகிறீல்ல, உனக்கு எதுக்கு அந்த 27,000 கோடி? அதை இப்போ என் பேரில் எழுதி வச்சிட்றேன். சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் நான் மட்டும் என்ன சாகாராண்டில் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கிறேன்? இல்லை இல்லை, அர்த்தநாரீஸ்வரர் வரைக்கும் இங்கே பல கோடி பேர் பார்த்துருப்பான். பார்த்த எல்லாரும் 100 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் போய் சாமி விட்டுருப்பான்? யாரும் நீங்கள் உயிரோடு இல்லை. 100 வருஷம் கழிச்சு இந்த திருத்தங்கோடு அழிஞ்சிருவா போகுது. அர்த்தநாரீஸ்வரர் இறங்கிய பேர் போகிறாரு. 100 வருஷம் கழிச்சு அர்த்தநாரீஸ்வரர் அங்கே தான் இருப்பார். இன்னொருத்தன் சாமி கும்பிடுவான். எவனா இங்கே இது மாதிரி யாரையாவது உட்காந்து கழுத்து எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம இருக்க மாட்டோம். உண்மையே இல்லையா? இது ஃபேக்ட்டு, இதுதான் உண்மை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை, இந்த உருவத்தில் இல்லை. 100 வருஷத்துக்கு அப்புறம் இதே உடலோட உருவத்தோடு நான் இல்லை. அப்போ இந்த உடல் மீதும் இந்த உருவத்தின் மீதும் இதுக்கு மரியாதை கிடைக்கலன்னோ, இது அழகாக இல்லைன்னோ, இது குண்டாக இருக்குன்னோ, இது ஒல்லியாக இருக்குன்னு இதை போடுற ஆட்டம். எந்த யானையாவது வேகமாக நாம் நடந்து நம் உடலை குறைத்து 6 பேக் வைக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறதா? ஆசைப்படுதா? யானை எங்கே நடக்காமல் படுத்துக்கிட்டே இருக்குது. யானை நடக்காமல் படுத்துக்கிட்டா இருக்குது. யானை காட்டில் நடந்துட்டு தானே இருக்குது. அப்படி பார்த்தா அது வெயிட்டு கம்மியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது ஏன் அவ்வளோ வெயிட் இருக்குது? இயற்கை சாமி. நீங்கள் இது எல்லாத்தையும் ஜாதகத்தில் எடுத்துடலாம். ஒரு மனுஷன் குண்டாக இருப்பானா, ஒல்லியாக இருப்பானா, அவனுக்கு என்ன பிளட் குரூப் இருக்கும்? என்கிட்ட ஜாதகம் பார்த்தவனுக்கு நான் பிளட் குரூப்பு கவுண்டிங் செல்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ரத்த சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்கும், ரத்த வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்கும், என்ன பிளட் குரூப் இருக்கும், அவங்க வீட்டில் என்ன நாமியத்தில் குழந்தை இருக்கும், என்ன நட்சத்திரத்தில் இருக்கும், எப்போ பாதிக்கப்பட்டிருப்ப, எப்போ கை உடஞ்சுது, எல்லா விஷயமும் எங்கே மச்சம் இருக்குன்றலாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஜாதகத்தில் வரும். இதெல்லாம் ரூலுக்குள்ளே அடங்காது. இதெல்லாம் உங்களுக்கு தோன்ற ப்ரெடிக்ஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னால் இருப்பவர் காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அவன் வாழ்றதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லணும். அந்த வழியை நீங்கள் நம்பிக்கையை அவனே நம்ப மாட்டான். சில பேர்லாம் கேட்பான் வளைச்சு, ஏன் சாமி வேலை கிடச்சிருமா அப்படிமா? யோ 3 மாதம் வேலை அடிச்சு ஓஹோன்னு இருப்பேன், இப்போ என்ன ஏன்ஸ் போ அப்படின்னா சந்தோஷமாக போயிடுவான். நீங்கள் இந்த மாதம் திருவனந்தபுரத்துக்கு வந்திருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். திருச்சி ஏர்போர்ட்டில் ஜிஎம்மாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் பொண்ணு நான் இன்னார தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே பஞ்சாயத்து.
கோயில் கொடுக்குறோம், நம்பிக்கையாக கோயிலுக்கு போங்கம்மா, உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிறத கேட்கும்னு. இந்த மாதம் வந்து அந்த அம்மா விழுந்தாமல் எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என் பொண்ணு சொன்னிச்சுங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுச்சு. நான் கொடுத்த கோயிலுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எந்த நம்பிக்கையில் சொன்னேன் தெரியுமா? இந்த அம்மா போய் ஒவ்வொரு கோயிலாக போய் வேண்டும்ல, என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறத கேட்கணும்னு அந்த எண்ண அலை உருவாக்கிறோம். அதுதான் முதல்ல எண்ணத்தை உருவாக்குங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு முதல்ல நீங்கள் நம்பணும். நான் இது வரைக்கும் கோடி சொன்னாங்கன்னா மாட்டினான்னு யார்ட்டையும் போய் ஜாதகம் பார்த்ததே கிடையாது. கடன்லேருந்து வெளியில் வருவனா இல்லையா அப்படின்னு வேணால் நான் போய் ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் கோடி சொன்னாவனா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஆளாக வரவனாலாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கே ஒரு காலத்தில் இல்லை. ஆனால் என் குருநாதர் திரும்ப 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 ஒரு விஷயத்த சொன்னார். பஞ்சமி திதி, நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, கீழே இறங்கி போனால் 1000 அடி பாம்பு. அது பாம்பு புத்து என்ன ஆழம்னு நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல. போர் போடுறோமா 1000 அடிக்கு பூமியை தொலைச்சி, உள்ளே இறக்குனீங்கன்னா சனி ராகு, மேலே பறந்தா கருடன் ஈகிள். சொன்னார்ல தங்கபாண்டி நையா, குறி வச்சா இற விழுகணும். விழுகுதா? அப்போது ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். பஞ்சமி திதி நாகபஞ்சமியாக இருக்கும்போது கீழே இறங்கி போயிட்டு இருந்தேன். கருட பஞ்சமி அந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கோம்ல, பறக்க விட்டுச்சா இல்லையா? என் குருநாதர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார், நம்புடா, ஒரு நாள் நீ தமிழ்நாட்டில் பெரிய இடத்துல இருப்ப அப்படின்னு. அவர் சொன்ன முதல் விஷயம், அரசியலில் நீ ரொம்ப பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு. எனக்கு பிடிக்காத விஷயம் அரசியல். என் வார்டு கவுன்சிலர்கிட்ட கூட நான் பேசுனது கிடையாது. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். நானும் அவரும் நடந்து போகும்போது என் வார்டு கவுன்சிலர் எதுக்கால வந்தால் நாங்கள் 2 பேரும் அந்த பக்கம் ஒதுங்கி நின்றுப்போம். எங்களுக்கு அரசியலே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நேற்று ஜோதிடர் பார்க்குற வாழ்த்துக்கு நான் ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். நேற்று இத்தனை அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க? அடுத்த தேர்தல் வந்துருச்சு, வாழ்த்து சொல்லாம முட்டா அந்த சாமியாரை நமக்கு நல்லா சொல்ல மாட்டானோ அப்படிங்கிற உண்டா இல்லையா? அதனால் நீங்கள் எப்படி ஆகணும் அப்படிங்கிறத உங்கள் குருநாதர்கிட்டருந்து கற்றுக்குங்க. ஒருத்தரை குருவாக தேர்ந்தெடுங்க. அந்த ஒருத்தரே குருநாதராக இருக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் படித்து எல்லா மெத்தடையும் போட்டு குழப்பி எல்லாத்தையும் போட்டு குறிச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. யாராவது ஒருவர் குருநாதராக இருக்க வேண்டும். எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. 4 கடை ஏறி இறங்கி ஒரு கடையை சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கடையை ரெகுலர் கடையாக மாற்றிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் விஷயமே. அந்த குருநாதர் சொல்கிற வழியில் பயணிங்க, வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். அதே போல் எந்த ஜாதகமும் சாதாரண ஜாதகம் அல்ல, எந்த ஜாதகமும் பிரம்மாண்டமான ஜாதகம் அல்ல. அதான் விஷயமே. எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் தமிழ்நாட்டில் பார்க்காத விஐபியே கிடையாது, என்கிட்ட ஜாதகம் பார்க்காத விஐபியும் கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு மேல் மட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஜாதகத்தில் மட்டும் நான் ராகுன்னு 2 ராகவாக இருப்பார், ஒரே இடத்துல தான் ராகு இருப்பார் இல்லையா? சூரியன் எங்கே 6-7 தெரிஞ்சா இருக்க போகிறாரு, இருக்க மாட்டார். அப்போது நான் என் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சாமி, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னேன், எல்லாரும் தங்கபாண்டியன் ஐயா பிறந்த நேரத்துக்கு பிறந்த எல்லோரும் தங்கபாண்டியனாக ஆகவில்லை. ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் பிறந்த எல்லோரும் ரஜினிகாந்தாக மாறவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ரேஸ் ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ரேஸ் வேறு வேறு இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா 0லேருந்து 1000 மீட்டர் தானே ஓடணும். ஆனால் இயற்கை என்ன பண்ணுது தெரியுமா? பூர்வ ஜென்ம புண்ணியப்படி ஒருத்தனை 0ல் நிறுத்துது, ஒருத்தனை 100ல் நிறுத்துது, ஒருத்தனை 200ல் நிறுத்துது, ஒருத்தனை 800ல் நிறுத்துது, ஒருத்தனை 900லேயே நிறுத்துது. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோமே. 44 வயசில் என்ன வேலைக்கு போகிறேன்னு தெரியாமல் எத்தனை பேர் இருக்கான். ஆனால் 44 வயசில் உதயநிதி தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் என்ன கஷ்டப்பட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆனார், இங்கே இருக்கிறவனை என்ன கஷ்டப்படாமல் பிச்சு எடுத்துருக்கிறான். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? பார்க்குறமா இல்லையா? அம்பானி பையன் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இத்தனை 1000 கோடிக்கு சொத்தில் அதிபதியாக இருக்கான். அப்போது நான் அம்பானிக்கு மகனாக பிறக்கணுமா, இல்லை மேச்சேரியில் குள்ளமடையானூரில் இந்த பழனிப்பனுக்கு மகனாக பிறக்கணுமான்னு டிசைட் பண்ணது யார்?
இயற்கை. அம்பானி பையன் பிறந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு 10,000 பேர் பிறந்திருப்பானா இல்லையா? எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 200 லட்சம் கோடி சொத்து இருக்கு அவங்களுக்கு. அந்தளவுக்கு இங்கே இருக்கா? இல்லை. அப்போது எல்லா ரேஸும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திரம்னா அது இப்படி தான் இருக்கணும்னு ரூல்லாம் கிடையாது. ஒரு நாமயோகம்னா அது இப்படி தான் இயங்கணும்னு ரூல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் ப்ரெடிக்ஷன், அதுதான் ரூலு. அம்பானி பையனை போய் உட்காந்து அடுத்த மாதம் உங்களுக்கு வண்டியில் பிரச்சனை வருங்க அப்படின்னு நான் ஜாதகம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விவேக் கோயங்கா, இந்தியன் எக்ஸ்பிரஸோட எம்டி, பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபேஸ்புக்கில். தனி விமானம் எடுத்துகிட்டு இங்கே கோயிலுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. நான் அவருக்கு போய் ஜாதகம் பாட்டு என்னை தனி விமானத்தில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு நான் கொடுத்த கோயிலுக்கெல்லாம் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு போனோம் நாங்கள். அதெல்லாம் என் ஜோடத்தின் உச்சமாக பார்க்குறேன். என் ஜாதகத்துக்கு அவர் கொடுத்த ஃபீஸ் 10 லட்சம். ஒரு ஜாதகத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஒரே ஒரு ஜாதகம் தான் பார்த்தேன். அதில் தான் திருப்பூரில் தூய்மை பணியாளர்களுக்கு வச்சு வணக்கினதெல்லாம் 18 லட்சம் அள்ளி விட்டதெல்லாம் அங்கே தான். பையன் நவமி திதி. நீங்கள் சொல்கிற எதையும் உங்கள் பையன் கேட்கல. உங்கள் தொழிலுக்கு உங்கள் பையன் வர ஆசைப்படலை. இந்த தொழில் என்ன ஆகுமோ நீங்கள் கவலையில் இருக்கீங்க. சரியா அப்படின்னு கேட்டால் 3 கேள்விக்கு 10 லட்சம். தெரிஞ்சவங்கள்ட்ட யாராவது 10 லட்சம் கொடுப்பாங்களா? என்ன கொடுக்க மாட்டாங்களா? 3 கேள்விக்கு பதில் சொன்னார். நான் சொன்ன 3 பதில் தான். திதி தான், நவமி திதி. அவர் ஆமாங்க, இது மட்டும்தான் என் கவலை, இதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. கோயிலுக்கு போகலாம். ஓகே போகலாம். சொந்தமாக 6 ஃப்ளைட் வச்சுருக்காரு. தனி விமானம் 6 வச்சுருக்காரு. 5700 கோடி ரூபா சொத்து. 320 கார் வச்சுருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் 8 கார் வச்சுருக்காரு. BMW மட்டும் 18 என்னமோ. பென்ஸில் 82 வண்டி வச்சுருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் நினைக்கும். ஆனால் இங்கேருந்து என்னை அழைச்சிட்டு போனார் இல்லையா நம்ம துக்ளக் ஆசிரியரோட ஃப்ரெண்டு. அவர், சார் எதுவும் வச்சு கம்மியாக எதுவும் பேசிடாதீங்க சார், அவரை நீங்கள் எதுவும் ஜாதகத்தை பார்த்து டென்ஷனாக எதுவும் சொல்லிடாதீங்க சார், அவர் முன்னாடி எதுவும் உளறிடாதீங்க சார் அப்படின்னு. யோ கம்முன்னு வாயா, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். என் முன்னாடி விவேக் கோயங்கா உட்காந்தாலும் சரி, அவன் ஒன்றுமில்லாமல் உட்காந்தாலும் சரி, என் முன்னாடி இருக்கிறது அந்த பேப்பர் தான். அந்த பேப்பர் என்ன சொல்லுதோ அதுதான் மேட்ரு. மீதி எதுவுமே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கிற சிவபெருமானாகவே இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கேர் பண்ணிக்க போகிற அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் என் ப்ரெடிக்ஷன் தான். கோடீஸ்வரன் கொஞ்சம் தூக்கி சொல்லுவான், என்ன கிழிஞ்சி சேலை கட்டிட்டு வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சொல்லுவான். இதெல்லாம் கிடையாது. என் ப்ரெடிக்ஷன் தான். அதுக்கு நான் தான் முதலாளி. நான் தான் அங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் தான் ஹீரோ. நான் சொல்கிற இடத்துல இருக்கேன், நீ கேட்குற இடத்துல இருக்க, அவ்வளோதான். உனக்கு பிடிக்கலையா போயிட்டே இருக்கலாம், நோ டென்ஷன், அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதுக்காக துதிப்பாடி நம்ம அவர் நம்மளை நல்ல வேன்னு ஒத்துக்கிட்டு இந்த நல்ல வேன்னு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு டீ கூட சாப்பிட முடியாது. ரொம்ப நல்லவருங்க, காசே வாங்க மாட்டாருங்க, ரொம்ப அருமையானவருங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு போய் டீ கேட்டால் செருப்பு கழட்டி அடிப்பானா மாட்டானா? சீரியஸாகவே டீ வேலை 15 ரூபான்றது எனக்கு திருச்செந்தூரில் தான் தெரியும். இந்த பிச்சை எடுத்த காசில் ஆளுக்கு 10 ரூபா எடுத்துங்கப்பா டீ சாப்பிட்றதுக்கு, மீதியெல்லாம் ஆப்ரேஷனை கொடுத்துருவோம் கோபியில் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் கட்டி சந்திரத்தை கொடுத்து விட்டு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் தம்பி டீ போடுன்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு 10 ரூபாய் நீட்டுறேன். அவன் என்னமோ நம்ம ஜெயிலேருந்து வந்த மாதிரி நம்மளை பார்க்குறான். டீ 5 ரூபாய் எத்தனை நாள் ஆச்சு, டீ 5 ரூபாங்க அப்படின்னு. அப்படியே தம்பி இருங்க 5 ரூபா ஜிபே பண்ணிட்டுமா அப்படின்னா அப்புறம் நம்ம டிரைவர் வந்துட்டாப்புல, சரி தம்பி அந்த காசு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அதனால் நல்லவேன்ற சர்டிஃபிகேட் வச்சுட்டுலாம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் வல்லவேன்ற சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். சரியா? யாருக்கிட்டையும் நல்லவேன்னு பேர் எடுக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணாதீங்க. அந்த பேரை இது வரைக்கும் சிவபெருமானே எடுத்தது கிடையாது. எல்லாருமா கடவுளை சந்தோஷமாக கும்பிட்றான் இல்லையா? எப்படி போய் திட்டவங்களாம் இருக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் போய் வச்சு வணக்கினார்ல, பித்தா பிறை சூடி பெருமானே அறிவு இருக்கா? அதுவும் திருமுருகன் பூண்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாம். திருமுருகன் பூண்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே என்ன நம்ம கேட்டிருப்பாரு, என் பொருள்லாம் ஒருத்தன் களவாண்டு போயிட்டான், இங்கே பொண்டாட்டியோட ஜாலியாக ஜல்சா பண்ணிகிட்டு இருக்க, நீ அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே கேட்டிருப்பார் சிவபெருமான இல்லையா? திருமுருகன் பூண்டி பதியத்தில் இதெல்லாம் வரும். அதனால் நல்லவேன்ற பேரை சிவபெருமானாலே எடுக்க முடியாது.
நீங்களும் அதை எடுக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணாதீங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பிறருக்கு சொல்லுங்கள். பயப்படாமல் சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு பயப்படாத ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நல்லபடியாக ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே ரூல்ஸுக்குள்ளே தான் வரணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரூலை மீறியும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். முடிஞ்ச அளவுக்கு திதி யோகம் கரணங்களை கரணத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் திதியை பற்றியும் தெளிவாக படிங்க. வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொன்னாங்க, நான் 2 மணி நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நிறைவு, ரொம்ப சந்தோஷம். ராஜா சங்கர் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் பேசின விஷயம் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? உபயோகமாக இருந்ததா? ஓகே. ஏன்னா ஒன்றா கேட்குறவங்களுக்கு புரியணும், இல்லை பேசுகிறவங்களுக்கு புரியணும். தென்கட்சிக்கோ சுவாமி தான் சொல்லுவார், 2 பேர்த்துக்கும் அது புரியாமையே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னா எவ்வளவோ பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி நாட்டில் நீங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த மாதிரி பல கருத்தரங்குகள் நடக்கட்டும். இந்த கருத்தரங்குகள் நீ வாழ்வாங்க வாழட்டும். என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நான் வந்து இதில் கலந்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். என் அப்பன் சொக்கநாதன் திருவருளில். நன்றி, வணக்கம். அண்ணா நாங்கள் வாங்க. இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் அண்ணாவும் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்னா பெரிய புத்தக பிரியர். அவர் ஒரு காலத்தில் புத்தகமாக படித்து எனக்கு ஓதிக்கிட்டே இருப்பார். நான் என்ன பண்ணுவேன், எதையுமே கேட்காம உட்காந்துருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய இடத்துக்கு வந்ததற்கு அண்ணாதுரையும் ஒரு காரணம். என் குருநாதர், என் மனைவி அண்ணாதுரை, இந்த 3 பேரும் மிக முக்கியமான காரணம். இவர் தான் அந்த அண்ணாதுரை. நீங்கள் போடுங்க. நீங்கள் போடுங்க. இப்படி ஒரு ஆளை கொடுத்ததுக்கு நாங்கள் தானே அவருக்கு நன்றி சொல்லணும்.